இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய், மரித்து உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவனுடன் சகோதர சகோதரிகளாய், பிதாவாகிய தேவனாலே முன்குறிக்கப்பட்டு தெரிந்தெடுக்கப்பட்டு பூமியின் மக்கள் இனங்களிலிருந்து வேறு பிரிக்கப்பட்டு உலகத்திற்குரியவர்களாய் அல்ல உன்னதத்திற்குரியவர்களாய் பரம பொக்கிஷங்களை பரலோக வாழ்வை சொந்தமாக்கிக் கொள்ளும்படியாய் கிறிஸ்தேசுவின் இரத்தத்தினால் கழுவப்படுவதற்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிற, பெயர் சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிற அன்புக்குரிய தேவனுடைய சனமே, அன்பு நண்பர்களே, முகநூல் நண்பர்களே, ஊழியர்களே, விசுவாசிகளே, மாற்று சமயங்களை சார்ந்தவர்களாயிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க வேண்டும் என்கிற அவர்தான் உண்மையான தேவன், அவர்தான் சிருஷ்டிகர், அவர்தான் ஆதி முதலே நித்தியமாய் நித்திய காலமாய் இருக்கிறவர், இருந்து கொண்டே இருக்கிறவர், இன்னும் இருக்கப் போகிறவர் என்பதை விசுவாசித்து அவரை ஆராதிக்க விரும்புகிற அன்புக்குரிய தேவனுடைய ஜனமே, இறைமக்களே, உங்கள் அனைவரையும் நான் இந்த நாளின் இறை செய்திக்கு நேராக உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் நம் அனைவருக்கும் சொந்தமாகட்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன். அருமையானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் தொடர்ந்து சிந்தனை செய்து வருகின்ற எரேமியா தீர்க்கதரிசியினுடைய புத்தகத்தின் 44ஆம் அதிகாரம் 15 முதல் 20 வரையான வசனங்களை இந்த நாளின் ஒப்பீட்டு முறை இறை வசன தியானங்களுக்காக தெரிந்து கொண்டிருக்கிறேன். இந்த நாளுக்குரிய செய்தியானது 186வது தொடர் செய்தியாக நாம் தியானிக்க இருக்கிறோம். நீங்கள் அறிந்திருக்கிறபடி எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தின் வசனங்களை நாம் ஒப்பீட்டு முறையிலே தான் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதை நான் நேற்று வரையிலும் உங்களுக்கு சுட்டிக்காட்டவில்லை. ஏனெனில் இந்த ஒப்பீட்டு முறை வேத வசன வியாக்கியானங்களை அல்லது சிந்தனைகளை, தியானங்களை நீங்கள் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்வீர்கள் என்று எனக்கு தெரியாமல் இருந்தது. ஆனாலும் நேற்றைய தினத்திலே அதை பதிவு செய்யலாமே என்று சொல்லி நேற்றைய செய்தி நீங்கள் அறிந்திருக்கிறபடி 2 பகுதிகளாக வந்தது. முதல் பகுதி சுமார் 1.25 மணி நேரமும், இரண்டாவது பகுதி சுமார் 50 நிமிடங்களும், தோராயமாக ஒரு 3 மணி நேரங்கள் செல்லாது 2.25 மணி நேரங்கள் 2 பகுதிகளுமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். 2 பகுதிகளையும் தனித்தனியாகவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். யூடியூபிலும் ப்ளஸ் மெசஞ்சரிலும் ஷேர் பண்ணியிருக்கிறேன். எத்தனை பேர் பார்த்திருக்கிறீர்கள், எத்தனை பேர் அதை சிந்தித்தீர்கள் என்பது எனக்கு தெரியாது. இருந்தாலும் இன்றைய நாளிலும் அதை தொடர்ந்து 186வது இறை செய்தியை நான் அந்த ஒப்பீட்டு முறையிலேயே, அதாவது யூதர்களின் நாட்களிலே அவர்கள் தேவனாகிய கர்த்தரை எந்த நிலைப்பாடுகளிலே ஆராதித்தார்கள், எந்த நிலைப்பாடுகளிலே கர்த்தரை புறக்கணித்து அந்நிய ஆவிகளை, அந்நிய தேவர்களை ஆராதித்தார்கள் என்பதை, அதன் உள்ளடக்கத்தை இன்றைய நாட்களிலே இன்றைய கிறிஸ்தவர்களாகிய நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவராகிய நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும், நம்மை அவர் தொடங்கி வைத்த அவருடைய மீட்பின் பணியை தொடர்ந்து நம் மத்தியிலே செய்து கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவராகிய தேவனையும் எந்தெந்த நிலைகளிலே ஆராதிக்கிறோம், இவரை விட்டு விலகி
பரிசுத்த ஆவியானவரையும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் புறக்கணித்து தள்ளிவிட்டு எந்தெந்த நிலைப்பாடுகளிலே இவ்வுலகத்தின் பாரம்பரிய ஆவிகளை, ஆவி வணக்கத்தை, அந்நிய தேவர்களை, விக்கிரக தேவர்களை, மரித்து போனவர்களின் ஆவிகளை எந்தெந்த நிலைப்பாடுகளிலே நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நான் இந்த வசனங்களினூடாக ஒப்பாய்வு முறையிலே அல்லது ஒப்பீட்டு தியான முறையிலே உங்களோடு தியானிக்க விரும்புகிறேன். இந்த ஒப்பீட்டு தியான முறை உங்களுக்கு சற்று கடினமானதாக இருந்தாலும், ஒருவேளை புதியதாக இருந்தாலும், இது நம்முடைய தவறுகளை நமக்கு சுட்டி காட்டுவதற்கு உதவிகரமாக இருக்கிறது. ஏனெனில் இன்று வரையிலும், தற்காலம் வரையிலும் நம்ம கிறிஸ்தவ போதகர்கள் வேதாகமத்தில் உரைக்கப்பட்டிருந்த அனைத்து வசனங்களும் யூதர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் சொந்தமானது என்று கற்பித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனாலும் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் அனைத்தும் நமக்கு சொந்தமானது என்று கற்பித்தார்கள். முரண்பாட்டை பார்த்துக் கொள்ளுங்கள். வேதாகமம், நியாயப்பிரமாணங்களும் தீர்க்க தரிசனங்களும் யாருக்குரியது? இஸ்ரவேலர்களுக்கும் யூதர்களுக்கும் உரியது. அது நமக்குரியதல்ல. நமக்கு நற்செய்தி மட்டுமே, நிருபங்கள் மட்டுமே என்று போதித்துக் கொண்டிருந்தார்கள். அதிலும் கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை புறக்கணித்தும் கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதலை புறக்கணித்தும் இருந்தார்கள். கிறிஸ்துவ ரத்தத்தால் ஆவி, ஆத்மா, சரீரம் கழுவப்படுவதை புறக்கணித்தும் மனம் போன போக்கிலே பாரம்பரிய வழிபாட்டு முறைகளிலே காணப்படுகிற அபிஷேகங்களை, ஸ்நானங்களை பின்பற்றி போதித்துக் கொண்டிருந்தார்கள். முரண்பாடு இதுதான். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இஸ்ரவேலர்களுக்கும் யூதர்களுக்கும் கொடுக்கப்பட்டதுதான் வேதாகமம். கிறிஸ்தவ நற்செய்தி நூல், நிருபங்கள் கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்றார்கள். நான் அப்படி சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் என்ன சொன்னார்கள்? அவைகளெல்லாம் யூதர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் வழங்கப்பட்டதாயினும் வேதாகமத்தில் இருக்கிற அனைத்து வாக்கு தத்தங்களும் ஆசீர்வாதங்களும் நமக்கும் உரியது என்றார்கள். முரண்பாடு அங்கே தான் தென்படுகிறது உங்களுக்கு. இன்று வரை நீங்களும் நானும் கேட்டுக்கொண்டிருந்த சத்தியங்கள் என்ன? முரண்பட்ட சத்தியங்கள். பிரமாணங்களும் நீதி போதனைகளும் தீர்க்க தரிசனங்களும் எங்களுக்கல்ல, அது யூதர்களுக்கு. எங்களுக்கு, யூதர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்களுக்கு. எப்படி இருக்கிறது? யோசிப்பதற்கே, அதை கேட்பதற்கே சற்று வித்தியாசமாக இருக்கிறது. யோசித்து பார்ப்பதற்கு ஒன்றை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆபிரகாமின் சந்ததிக்கு, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் அனைத்தும் ஆபிரகாமின் சந்ததியாருக்கே உரியது. விசுவாசத்தினாலே அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் அனைத்தும் ஆபிரகாமின் சந்ததி என்று ஒருமையிலே சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே அந்த ஆபிரகாமின் சந்ததி என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்துவின் வழியாக இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற அனைவருக்கும் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் சொந்தமாகிறது. இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் நமக்கு சொந்தமாகிறது என்றால், கிறிஸ்தவர்களுக்கு, உலக கிறிஸ்தவர்களுக்கு சொந்தமாகிறது என்றால், ஆபிரகாமின் சந்ததிக்கு கொடுக்கப்பட்ட, இஸ்ரவேலர்களும் யூதர்களுமான ஆபிரகாமின் சந்ததியாருக்கு கொடுக்கப்பட்ட வேதாகம நியாயப்பிரமாணங்களும் தீர்க்க தரிசனங்களும் நீதி போதனைகளும் கட்டளைகளும் கற்பனைகளும் நமக்கு உரியது தானே. கிறிஸ்துவின் வழியாக இல்லை என்று மறுக்கக்கூடுமோ? நிச்சயமாக இன்று வரை கிறிஸ்தவ உலகம் அப்படித்தான் பிரசங்கித்து வந்தது. நியாயப்பிரமாணங்களும் கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயப்பிரமாணங்களும் நீதி போதனைகளும் தீர்க்க தரிசனங்களும் எங்களுக்கல்ல, ஆனால் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு. முரண்பாடு கிறிஸ்தவ உலகத்திலே காணப்பட்ட மிகப்பெரிய முரண்பாடுகளில் இது பிரதானமானது. அதை நான் இல்லை என்கிறேன். அந்த முரண்பட்ட கருத்தை, அது அல்ல சத்தியம்,
ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் கிறிஸ்துவின் வழியாக நீங்களும் நானும் இன்றைய உலக கிறிஸ்தவர்கள் சொந்தமாக்க வேண்டும் என்றால் அது கிறிஸ்துவின் வழியாக, அது நியாயப்பிரமாணங்களும் தீர்க்க தரிசனங்களும் நீதி போதனைகளும் அடங்கிய சத்திய வசனங்களின் வழியாகவே. நமக்கு மட்டுமல்ல, புற ஜாதிகளிலிருந்து கிறிஸ்தவர்களாகி போன உலகளாவிய கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, வாக்கு தத்தத்தின்படி ஆபிரகாமின் சந்ததியார் என்று அழைக்கப்பட்ட இஸ்ரவேலர்களுக்கும் யூதர்களுக்கும் அது உரிமையானதே. அவர்களும் கிறிஸ்துவின் வழியாக. ஏனெனில் நியாயப்பிரமாணங்கள் தீர்க்க தரிசனங்கள் நீதி போதனைகள் கட்டளைகள் கற்பனைகளின் நிறைவேறுதலாகவே கிறிஸ்து வந்தார். இயேசு கிறிஸ்து அவரை புறக்கணித்து தள்ளுகிற யூதர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் ஒரு நாளும் சொந்தமாகாது. உங்களுக்கும் எனக்கும் இன்றைய உலக கிறிஸ்தவர்களுக்கும் சொந்தமாகாது. ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நிபந்தனைகளை கை கொண்டுத்தான் ஆக வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு வலியுறுத்துகிறேன். அதன் அடிப்படையில் அருமையான கிறிஸ்தவர்களே, இந்த ஒப்பீட்டு முறை தியானத்தை நான் உங்களுக்கு எரேமியா தீர்க்க தரிசன புத்தகத்தின் முதல் அத்தியாயத்திலிருந்தே நான் உங்களுக்கு கூறி வருகிறேன். அதை இது வெளிப்படையாக இன்று வரை நேற்று வரை கூறவில்லை. நேற்றிலிருந்து அந்த காரியத்தை அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறேன். ஒப்பீட்டு முறை தியான வசனங்கள், கம்பேரிட்டிவ் ஸ்டடி ஆஃப் பிப்ளிக்கல் வேர்சஸ் அல்லது ப்ராப்பசிஸ். கம்பேரிட்டிவ் ஸ்டடி ஆஃப் பைபிள் ஸ்டடி ஆஃப் பிப்ளிக்கல் ப்ராப்பசிஸ். சாதாரண வேதாகமத்தின் தீர்க்க தரிசனங்களை விட்டு என்னுடைய தீர்க்க தரிசனங்களை அல்ல, வேதாகம தீர்க்க தரிசனங்களை ஒப்பீட்டு முறையிலே தியானிக்கிறோம். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்று விரும்பினால் தொடர்ந்து கவனியுங்கள். அருமையானவர்களே, இந்த நாளில் செய்தி தொடர் செய்திகளில் 186வது செய்தியை தியான செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கிறேன். அதற்கு ஆயத்தமாக எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 15 முதல் 20 வரையான வசனங்களை படிக்கப் போகிறேன். அன்பான நேரலையிலே பங்கு பெற்றிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியர்களே, ஊழியக்காரிகளே, விசுவாசிகளே மற்றும் உள்ள அனைத்து முகநூல் நண்பர்களே, மேலும் தொடர்ந்து ஊடகங்களின் வழியாக இந்த செய்திகளை கேட்கிறவர்களே, உங்கள் வேதாகமங்களை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். சொல்லப்படுகிற வேத வசனங்களை கவனமாக படியுங்கள். அதுக்கு கொடுக்கப்படுகிற விளக்கங்களை, செய்திகளை கேளுங்கள். நலமாக தோன்றினால், நன்மையானதாக தோன்றினால், ஆன்மீக வாழ்வுக்கும் கிறிஸ்தவ விசுவாச வாழ்வுக்கும் இது எங்களுக்கு துணை செய்கிறது என்று நீங்கள் நம்பினால் தொடர்ந்து கவனியுங்கள், பின்பற்றுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உங்கள் மத்தியிலே செயலாற்றுகிறதை நீங்கள் காண்பீர்கள். ஏனெனில் கர்த்தருடைய நாமத்திற்கு வல்லமை அதிகம். அந்த நாமம் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் அனைவருக்கும் இயேசுவின் நாமமே அன்றி வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். நாமம் இயேசுவின் நாமம். அருமையான கிறிஸ்தவர்களே, இவ்வுலகத்தின் பிரபஞ்சத்தின் தேவர்களுடைய நாமங்கள் அல்ல, ஆனால் உங்களுடைய இன்றிருக்கிற அந்நிய தேவர்களை ஆராதிக்கிற ஜனங்களுடைய வாய்களிலே வலு சர்ப்பத்தின் அவதார புருஷர்களின் நாமங்கள் உச்சரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். 100 முறை, 1000 முறை, 5000 முறை, 10,000 முறை, 1,00,000 முறை முணுமுணென்று ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் வலு சர்ப்பத்தின் அவதார புருஷர்களின் நாமங்களை. ஆனால் வானத்திலோ பூமியிலோ பூமியின் கீழ் பாதாளத்திலோ எங்கும் வேறொரு நாமம் இல்லை. எந்த நாமத்தை தவிர? இயேசுவின் நாமத்தை தவிர வேறொரு நாமம் ஆராதனைக்குரியதாய் உச்சரிக்கப்படத்தக்கதாய் கட்டளையிடப்படவில்லை என்று பரிசுத்த வேதாகமம் கட்டளையிடுகிறது. தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7
14ஆம் வசனம், தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது, சகல ஜனங்களும் சகல ஜாதியாரும் சகல பாசைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாயிருக்கிறது. எவர்? மனுஷகுமாரனுக்கு ஒப்பான ஒருவர், மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேகத்தில் ஏறி மேகரதம் ஒலிவமலையில் இருந்து அவரை எடுத்துக்கொண்டது. அந்த மேகரதம் அவரை உன்னதமான நீண்ட ஆயுசுள்ளவராகிய இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணின மாற்றமில்லாதவரும் மாறுபாடில்லாதவரும் மாறுதலுக்கு உட்படாதவரும் ஒருவராலும் ஒரு காலம் ஒருபோதும் தோற்றுவிக்கப்படாதவரும் உண்டாக்கப்படாதவரும் சிருஷ்டிக்கப்படாதவரும் சகலவற்றையும் காணப்படுகிறவைகளையும் காணப்படாதவைகளையும் கேள்விப்பட்டிருக்கிறவைகளையும் இன்னும் கேள்விப்பட்டிராதவைகளையும் சிருஷ்டித்தவரும் ஆகிய இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின நித்தியம் உள்ளவராகிய நித்தியமானவராகிய துவக்கமும் முடிவும் இல்லாதவராகிய நித்தியமானவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின பிதாவாகிய தேவன் என்கிற பரம்பொருளாகிய தேவனிடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார். அந்த பரம்பொருளாகிய தேவன், ஏனெனில் இவர் அவரே, அவர் இருந்து கொண்டே இருக்கிறார் நித்தியமானவர். அவருடைய வார்த்தையாக அவரிலிருந்து வெளிப்பட்ட பரிசுத்த ஆவியானவராக இவர் இருக்கிறார். ஏனெனில் இவர்தான் அவர், அவர்தான் இவர். ஏனெனில் வார்த்தையும் அவரிடத்திலிருந்து தான் வெளிப்பட்டது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பரம்பொருளாகிய தேவன் இதுவரையிலும் ஒருவரும் ஒரு காலம் கண்டிராதவர், இன்னும் ஒரு காலம் ஒருவராலும் காணப்படக்கூடாதவர் அவரே. அவர்தான் இருந்தவர், இருக்கிறவர், இருந்து கொண்டே இருக்கிறவர், இன்னும் இருக்க போகிறவர், நித்திய காலமாய். அதுதான் அவர் நித்தியமானவர். அந்த நித்தியமானவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தையே ஆண்டவராகிய இயேசு, மனிதகுமாரனாகிய இயேசு. நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் ஏன் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், நான் இந்த ஆண்டிலே கிறிஸ்து பிறப்பு செய்திக்கு விசேஷ செய்திகள் அதையும் தருவதாக இன்று வரையிலும் இதுவரையிலும் என்னுடைய மனதில் இல்லை. முன்னரே தந்த செய்திகள் இருக்கிறது, அவைகளை கேட்டுக்கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் இன்று இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் பண்டிகையை கொண்டாடுகிறீர்கள். அந்த இயேசு யார், அந்த இயேசு கிறிஸ்து யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இப்பொழுது இந்த முன்னுரையிலே இதை சுட்டி காட்டுகிறேன். நித்தியமானவராகிய மாற்றம் இல்லாதவரும் மாறுபாடு இல்லாதவரும் ஒருவராலும் ஒரு காலம் உண்டாக்கப்படாதவரும் ஒருவராலும் ஒரு காலம் கண்டிராதவரும் இன்னும் ஒரு காலம் காணப்படக்கூடாதவருமாயிருக்கிற நித்தியமானவராகிய தேவனிடத்திலிருந்து வெளிப்பட்ட வார்த்தையே மனிதகுமாரனாகிய இயேசு. அவர்தான் மரியாளின் வயிற்றிலே மனிதகுமாரனாக பிறந்தார், இயேசு என்ற நாமம் தரிக்கப்பட்டவராய். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவரிடமிருந்து, அந்த நித்தியமானவராகிய பரம்பொருளாகிய தேவனிடத்திலிருந்து வெளிப்பட்டவராகிய பரிசுத்த ஆவியானவரே இந்த மனிதகுமாரனாகிய இயேசுவோடு அவருடைய 30ஆம் வயதில் யோர்தான் ஆற்றில் ஞானஸ்நானம் பெறுகின்ற போது, பரிசுத்த யோவான் ஸ்நாபகனால் ஸ்நானம் பெறுகிற போது, அந்த பரிசுத்த ஆவியானவர், அந்த நித்தியமான பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வந்தவராகிய பரிசுத்த ஆவியானவர் இந்த முதலாவது இறங்கி வந்தவராகிய வார்த்தையானவராகிய இயேசுவின் மேல் இறங்கி தங்கினார். இருவரும் நித்தியமானவராகிய பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வந்தவராகிய முதலாவது இறங்கி வந்தவராகிய வார்த்தையானவரும் இரண்டாவது இறங்கி வந்தவராகிய பரிசுத்த ஆவியானவரும் இருவரும் ஒருவராய் இயேசு கிறிஸ்து என்ற பெயரிலே 3.5 ஆண்டுகள் உங்களுக்காக எனக்காக ஊழியம் செய்தார்கள். சிலுவையிலே ரத்தம் சிந்தினார்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர் ரத்தம் சிந்தின நிலையிலேயே கிறிஸ்து
மனிதகுமாரனாகி இயேசுவை விட்டு வெளியேறி உன்னதத்திற்கு தாம் முன்பு இருந்த இடத்திற்கு சென்றார். இந்த மனிதகுமாரனோ சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாள் அதிகாலையிலே, 3ஆம் நாள் இறுதியிலே அல்ல, 3ஆம் நாள் துவங்குகிற அதிகாலை வேளையிலேயே அவர் உயிரோடு எழுந்தார். ஏன்? ஏறி சென்றவராகிய பரிசுத்த ஆவியானவர், கிறிஸ்துவாகிய ஆவியானவர் இறங்கி வந்து இந்த உயிரிழந்த மரித்து போய் கல்லறையில அடக்கம் பண்ணப்பட்டிருந்த இயேசு என்ற மானிட மகனோடு அந்த மனித சரீரத்திலே திரும்ப இறங்கி அவர் உயிரோடு எழுந்தார். இதுதான் அதுக்குள்ள இருக்கிற ரகசியம். எது? இருவரும் மாம்ச சரீரத்தில் ஒன்றாக்கப்பட்டார்கள். வார்த்தையானவராகிய இயேசு மாம்சமானார், மனித குமாரனானார். அவரோடு ஸ்நானத்தின் மூலமாய் உன்னதத்தில் இருந்த பிதாவினிடத்திலிருந்து, நித்தியமானவராகிய பிதாவினிடத்திலிருந்து வெளிப்பட்டவராகிய பரிசுத்தாவியானவர் புறாவின் வடிவத்தில் வார்த்தையானவரின் மேல் இறங்கி தங்கினார். சிலுவை மரணம் வரையிலும், ரத்தம் சிந்துதல் முடிவடையும் வரையிலும் இருவரும் சேர்ந்தே ரத்தம் சிந்தினார்கள். ரத்தம் சிந்தி முடிவடைகிற போது மீட்பின் பணியை முடித்து கிறிஸ்து ஆகிய பரிசுத்தாவியானவர் வார்த்தையானவராகிய மாம்சமான இயேசுவின் சரீரத்திலிருந்து வெளியேறி உன்னதமான நித்தியமானவராகிய தேவனிடத்திற்கு சென்றார். ரத்தம் சிந்தி கொண்டிருந்த அதே நிலையிலேயே. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இயேசு மாம்சமானவர், வார்த்தையானவராகிய மாம்சமான இயேசு, அதாவது அவரே நித்தியமானவர், வார்த்தையே நித்தியமானது, ஆவியே நித்தியமானது, நித்தியமான பரம்பொருளிலிருந்து வெளிப்பட்டது. அதனாலே நீங்கள் சொல்லிக் கொள்ளாதீர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு 2000 வயதாகிறது என்று. இல்லை, 2000 கோடி ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் அவர். முன்பு இருந்தவரும் அவரே, இப்பொழுது இருக்கிறவரும் அவரே, மானிட சரீரத்தில் வந்தவரும் அவரே. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று நீங்கள் வாய்களிலேயே சொன்னால் மட்டும் போதாது. அவரே நித்திய காலமாய் இருந்து கொண்டே இருக்கிறார், இன்னும் நித்திய காலமாய் இருந்து கொண்டே இருப்பார். ஆனால் இந்த பிரபஞ்சம் அவரிடத்திலிருந்து வெளிப்பட்டு தோன்றி அவ்வப்போது அழிந்து கொண்டிருக்கிற பிரபஞ்சம் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் அவர் மாற்றம் இல்லாதவர். அவரை ஒருவர் ஒரு காலம் மாற்றவும் முடியாது, புதிதாக உண்டாக்கவும் முடியாது. நன்றாக நீங்கள் மனதில் வைத்திருக்க வேண்டும், அறிந்திருக்க வேண்டும், தெரிந்திருக்க வேண்டும். சும்மா இயேசு கிறிஸ்துவை பிறந்தார் என்று பண்டிகை கொண்டாடுவதிலே அர்த்தமே இல்லை. இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார் என்று ஒரு நாள் துக்கம் கொண்டாடுவதிலே, அழுவதிலே பிரயோஜனம் இல்லை. அறிந்து உணர்ந்து அவரை பின்பற்றுங்கள், அவரை விசுவாசியுங்கள். இல்லை என்றால் நீங்கள் இந்த உலகத்தின் புறம்போக்கு கிறிஸ்தவத்திலே அங்கத்தினர்களாயிருந்து அழிவை சந்திப்பீர்கள். அதில் மாற்று கருத்து ஒன்றும் இல்லை. அருமையானவர்களே, கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை கொண்டாடப் போகிறீர்கள். பரம்பொருளாகிய தேவனே வார்த்தையானவராக வெளிப்பட்டார், ஆவியானவராக, பரிசுத்த ஆவியானவராக வெளிப்பட்டார். இருவரும் இணைந்து நின்றே சிலுவையிலே ரத்தம் சிந்தினார்கள். மரித்த போது, மரிப்பதற்கு முன்பே ரத்தம் சிந்தின நிலையிலேயே பரலோகத்தில் உள்ள அனைத்து சிருஷ்டிகளையும் பரிசுத்தமாக்குவதற்காக கிறிஸ்து, ஆவியானவராகிய கிறிஸ்து, இயேசுவின் சரீரம், மாம்சமானவராகிய இயேசுவின் சரீரத்தை விட்டு வெளியேறி சென்றார். அப்பொழுதுதான் வார்த்தையானவராகிய வார்த்தை மாம்சமான இயேசு, பிதாவே, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறினார். விளக்கம் புரியுதா உங்களுக்கு? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பிற்பாடு அவர் 3ஆம் நாளிலே வார்த்தையானவர் மாம்சமாகி, அந்த மாம்சமானவராகி இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாள் அதிகாலையிலே பொழுது விடுகிறதற்கு முன்பே ஏறி சென்றவராகிய இயேசு கிறிஸ்துவிலிருந்து வெளிப்பட்டு ஆவியானவராய் ஏறி சென்றவராகிய கிறிஸ்துவாகிய ஆவியானவர், மத்தேயு நற்செய்தி நூல் 28ஆம் அதிகாரம் அல்லது 27ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன், அதை படித்து பாருங்கள். ஒரு பலத்த தூதன் இடி முழக்கம் போல, மின்னலை போல இறங்கி வந்து
கல்லறையை மூடியிருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் அமர்ந்தான். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தினார். அந்த உன்னதமானவராகிய தேவ பரிசுத்த ஆவியானவரே, கிறிஸ்துவாகிய ஆவியானவரே அந்த தூதன். எந்த தூதன்? பழைய ஏற்பாட்டிலே கர்த்தருடைய தூதன் என்று சொல்லப்பட்ட அதிசயமான நாமத்திற்குரியவராகிய இஸ்ராயேலின் சேனைகளின் அதிபதியாகிய கர்த்தரே இந்த கிறிஸ்துவாகிய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர் மரித்து கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டிருந்த இயேசுவாகிய மாம்சமானவராகி, வார்த்தையும் மாம்சமானவராகிய இயேசுவின் மேல், இயேசுவின் சரீரத்தில் இறங்கினார். அந்த சொந்த சரீரத்தோடு அவர் உயிரோடு எழுந்து வந்தார். அதுதான் அவருடைய உயிர்த்தெழுதல். அருமையானவர்களே, அந்த உயிர்த்தெழுதல் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் மாம்சமானவராக பிறந்த இயேசுவும் இன்று உங்கள் உள்ளங்களிலே பிறந்திருக்கிறார் என்றால், என்று உங்கள் உள்ளங்களிலே, நமது உள்ளங்களிலே பிறக்கிறாரோ, எப்பொழுது அவர் நம்மிலே பிறப்பதற்கு நாம் இடமளிக்கிறோமோ, நம்மை கையளிக்கிறோமோ, புல்கூடுகளில் அல்ல, புல் கூடுகளில் அல்ல, மாட்டு தொழுவங்களில் அல்ல. ஏனெனில் மாட்டு தொழுவத்தில் ஆண்டவர் பிறக்கவே இல்லை. அவர் பிறந்தது புல்வெளியில், புல் மெத்தையில், கழுதைக்கு தீவனம் வைக்கிற தொட்டியிலே அவள் மரியாள் அவரை துணிகளிலே பொதிந்து கிடத்தினாள். அவர் மாட்டு தொழுவத்திலேயோ புல் தொட்டியிலேயோ பிறக்கவில்லை. கழுதைக்கு தீவனம் வைக்கிற தொட்டியிலே, துணிகளிலே பிள்ளையை சுற்றி தீவன தொட்டியிலே கிடத்தினாள். அவள் பெற்றது ஆரஞ்சு மரம், பழமரத்தின் நிழலிலே. உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரத்தை படியுங்கள். உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. உம்மை பெற்றவள் வேதனைப்பட்டு உம்மை பெற்றாள். உம்மை பெற்றவள் கிச்சிலி மரத்தின் கீழே உம்மை பெற்றாள். அந்த கிச்சிலி மரத்தின் கீழே புல்வெளியாக இருந்தது. அந்த புல் மெத்தையிலே இயேசு கிறிஸ்து, இயேசுவை மரியாள் பெற்றெடுத்தாள். அந்த பிள்ளையை அவள் கொண்டு சென்றிருந்த புத்தம் புதிய அநேக மடிப்புகள் கொண்ட புதிய துணியிலே சுற்றி கழுதையின் தீவன தொட்டியிலே வைத்தார். அந்த தீவன தொட்டியைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி 1ஆம் அதிகாரத்திலே சுட்டி காட்டுகிறார். மாடு தன் முன்னணையையும், மாடு தன் எஜமானையும், கழுதை தன் முன்னணையையும் அறியும். அந்த கழுதை, அந்த முன்னணை, கழுதை தீவன தொட்டி, அதுதான் முன்னணை. அந்த முன்னணையிலே அவர் கிடத்தப்பட்டார். ஏனெனில் அந்த கழுதையின் குட்டி, மரியாகிய கழுதை குட்டியின் மேல்தான் இந்த இயேசு ஏறி பவனியாக வந்தார். அவர் பிறந்த போது கிடத்தப்பட்ட தொட்டியும் கழுதையின் முன்னணையே, கழுதையின் தீவன தொட்டியே. நீங்கள் இன்று சொல்லிக் கொள்ளுவது போல அவர் மாட்டு தொழுவத்திலும் பிறக்கவில்லை, மாட்டுக்கு புல் வைக்கிற, வைக்கோல் வைக்கிற தீவன தொட்டியிலும் பிறக்கவில்லை. நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வேதத்தை ஆராய்ந்து பார்த்து கிறிஸ்துவை ஆராதியுங்கள், இயேசுவை ஆராதியுங்கள். அருமையானவர்களே, அவர் நித்தியமானவர். அவரே சிருஷ்டிகர்த்தா. அவர் பிறந்து மனிதனாக பிறந்து 2000 ஆண்டுகள் ஆயிற்று, உண்மைதான். ஆனால் இருக்கிறவராகவே இருந்தவர். அவர் மாற்றமில்லாதவர். அவரே தம்மையே மாறுதலுக்கு உட்படுத்துகிறவர். தாம் விரும்பி தம்மை மாறுதலுக்கு உட்படுத்துகிறவர். அவர் வலு சர்ப்பத்தின் அவதார புருஷன் அல்ல. வலு சர்ப்பம் எடுத்த மாய அவதாரங்களில் ஒருவர் அல்ல. நீங்களும் நானும் என்று உலகமும் ஆராதித்துக் கொண்டிருக்கிற, கொண்டாடி கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து வலு சர்ப்பத்தின் அவதார புருஷர்களில் ஒருவர் அல்ல என்பதை நீங்கள் நினைவில் வைத்திருக்க வேண்டும். அவரே நித்தியமானவர். ஏனெனில் அவரே வார்த்தையாயிருந்தார், அவரே தேவனாயிருந்தார், அவரே ஆவியாயும் இருந்தார். அவரே மூவரும் ஒருவராய் மனித குமாரனாய் இயேசு கிறிஸ்துவாய் நிற்கிறார்கள். அவரே தேவன் மனிதனானார்.
அவரைத்தான் ஆராதிக்கிறீர்கள். ஆனால் 2000 வருஷமா தான் அவருக்கு ஆயுளே அவ்வளவு தான்னு நினைச்சிக்காத. அவரே நித்தியமானவர், இன்னும் இருக்க போகிறவர். அவரை ஒருவரும் மாற்றவும் முடியாது, அவரை ஒருவரும் மாறுதலுக்கு உட்படுத்தவும் முடியாது. அவர் தாமே விரும்பி தம் சுய விருப்பத்தினாலே வார்த்தையானவராக வெளிப்பட்டார், பின்பு ஆவியானவராக வெளிப்பட்டார், பின்பு ஜீவ ஒளியாக வெளிப்பட்டார். மூவரும் ஒருவரே. அவர் பட்சிக்கிற அக்னியாகவும் வெளிப்படுத்தினார் தன்னை. இன்னும் வருகையில் அவர் பட்சிக்கிற அக்னியாயும் பட்சிக்கிற ஆவியாயும் வருகிறார். அவர் ஒருவராலும் உண்டாக்கப்பட்டவரும் அல்ல, ஒருவராலும் ஒரு காலம் மாற்றப்படத்தக்கவரும் அல்ல. அவர் நித்தியமானவர். அந்த நித்தியமானவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கப் போகிற, அவருடைய பிறப்பின் பண்டிகையை ஆராதிக்கப் போகிறவர்களே, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளங்களிலே பிறந்திருக்க வேண்டும். இல்லாமல் நீங்கள் பண்டிகை ஆசரிப்பு, கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை கொண்டாடினால் அந்த கொண்டாட்டம் வீணாக இருக்கும் என்பதை சுட்டிக்காட்டி நான் இந்த நாளின் செய்திக்கு நேராக உங்களை மீண்டும் ஒரு முறை அழைக்கிறேன். வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அந்த வேத வசனங்களை படியுங்கள். எரேமியா 44 அதிகாரம் 15 முதல் 20 வரையான வசனங்கள். அப்பொழுது தங்கள் ஸ்திரீகள் அந்நிய தேவர்களுக்கு தூபங்காட்டினதாக அறிந்திருந்த எல்லா புருஷரும், பெரிய கூட்டமாய் நின்றிருந்த எல்லா ஸ்திரீகளும், எகிப்து தேசத்தில் பத்ரோசிலே கூடியிருந்த சகல ஜனங்களும் எரேமியாவுக்கு பிரதியுத்தரமாக, நீ கர்த்தருடைய நாமத்தில் எங்களுக்கு சொன்ன வார்த்தையின்படியே நாங்கள் உனக்கு செவிகொடாமல் எங்கள் வாயிலிருந்து புறப்பட்ட எல்லா வார்த்தைகளின்படியேயும் நாங்கள் செய்து வானராக்கினிக்கு தூபங்காட்டி அவளுக்கு பானபலிகளை வார்ப்போம். இதற்கு முன்பும் வார்த்தோம், இன்னும் வார்ப்போம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நாங்களும் எங்கள் பிதாக்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் யூதா பட்டணங்களிலும் எருசலேமின் வீதிகளிலும் செய்தது போலவே செய்வோம். அப்பொழுது நாங்கள் அப்பத்தினால் திருப்தியாகி ஒரு பொல்லாப்பையும் காணாமல் வாழ்ந்திருந்தோம். நாங்கள் வானராக்கினிக்கு தூபம் காட்டாமலும் அவளுக்கு பானபலிகளை வார்க்காமலும் போனது முதற்கொண்டு எல்லாம் எங்களுக்கு குறைவுபட்டது. பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் அழிந்து போனோம். மேலும் நாங்கள் வானராக்கினிக்கு தூபங்காட்டி அவளுக்கு பானபலிகளை வார்த்தபோது நாங்கள் எங்கள் புருஷரின் அனுமதி இல்லாமல் அவளுக்கு பணியாரங்களை சுட்டு பானபலிகளை வார்த்து அவளை நமஸ்கரித்தோமோ என்றார்கள். அப்பொழுது எரேமியா தனக்கு இப்படிப்பட்ட மறுமொழி கொடுத்த சகல ஜனங்களாகிய ஸ்திரீ புருஷர்களையும் மற்ற யாவரையும் நோக்கி, நான் இந்த வசனத்தை தியானிக்கவில்லை, ஏனெனில் அவர்களுடைய வாக்குறுதி, அவர்கள் தங்கள் தவறுகளை ஒப்புக்கொண்டார்கள். யூதேயாவிலே வசித்த போது அவர்களும் அவர்களுடைய முற்பிதாக்களும் அவர்களுடைய ராஜாக்களும் அவர்களுடைய புருஷர்களும் எதை செய்தார்கள் என்பதை அறிக்கையாக ஒப்புக் கொடுத்து விட்டார்கள். இன்னும் எகிப்திலும் நாங்கள் அவளுக்கு பானபலிகளை பார்ப்போம், பணியாரங்களை சுடுவோம், நாங்களும் எங்கள் புருஷர்களும் எங்கள் பிள்ளைகளுமாக அதை குடும்பமாக இணைந்து அவளுக்கு பானபலிகளை வார்ப்போம், அவளையே பணிந்து கொள்வோம். ஏனெனில் அவளுக்கு நாங்கள் பானபலிகளை வார்த்தபோது சுபிட்சமாக வாழ்ந்திருந்தோம், ஐஸ்வர்யவான்களாய் வாழ்ந்திருந்தோம். எப்பொழுது அவளுக்கு பானபலிகளை கொடாமல் நிறுத்தினோமோ அப்பொழுதே பஞ்சமங்களை வாரிக்கொண்டது, பட்டயமங்களை வாரிக்கொண்டது. ஆகவே இன்னும் நாங்கள் அவளுக்கு பானபலிகளை பார்ப்போம், பணியாரங்களை சுடுவோம், அவளை வணங்குவோம் என்று சொல்லுகிறார்கள். மனம் திரும்பவில்லை, தங்கள் குற்றத்தை, தாங்கள் செய்து வந்ததை, இன்னும் செய்ய போகிறதை அறிக்கை செய்தார்கள். இன்றைய கிறிஸ்தவர்களே, உங்களை ரட்சித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அல்ல நீங்கள் ஆராதிக்கிறீர்கள். உங்களுக்கு பிரசங்கிக்கிற போதகர்களும் தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும்
ஊழியக்காரர்களும் உங்களை ரட்சித்தவராகிய, உங்களுக்காக ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்தவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அல்ல, உங்களை உண்டாக்கினவராகிய தேவனை அல்ல, உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களாகிய அந்நிய தேவர்களையே உங்களுக்கு இயேசுவின் பெயரால் பிரசங்கிக்கிறார்கள். உங்களை ஐஸ்வர்யங்களாலும் ஆசீர்வாதங்களாலும் செழிப்பின் ஐஸ்வர்யங்களாலும் நிரப்புகிற ஆசீர்வதிக்கிற கிறிஸ்துவையே, அந்தி கிறிஸ்துவையே உங்களுக்கு கிறிஸ்துவின் பெயரால் ஆராதிக்கிறார்கள், உங்களுக்கு போதிக்கிறார்கள் என்பதை இப்போதாகிலும் புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் ஒப்பீட்டு முறை வியாக்கியானம். அருமையானவர்களே, ஒரு நிமிடம் ஜெபிப்போம். இன்று நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை சிந்திப்பதற்கு இந்த இவ்வளவு காரியத்தையும் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். சிந்தனைக்கு நேராக வேத வசன வியாக்கியானங்களை தியானிப்பதற்கு முன்பு ஒரு நிமிடம் இருக்கிற நிலையிலேயே நம்மை தாழ்த்தி ஜெபிப்போம். நீங்கள் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அறிந்தோ அறியாமலோ செழிப்பின் ஐஸ்வர்யங்களை அள்ளித்தருகிற இவ்வுலகத்தின் ஆவிகளையும் இந்த வானராக்கினி மகாபாபிலோன் என்னும் மகா வேசித்தன ஆவியையும் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். அவளே வானத்தின் ராணி. நான் ஏற்கனவே ஒரு செய்தியிலே எரேமியா 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே இதே வானராக்கினியை குறித்து ஒரு செய்தி கொடுத்திருக்கிறேன். அங்கே இந்திய மண்ணிலே, இந்திய தேசத்திலே அவள் எந்த பெயர்களிலே ஆராதிக்கப்படுகிறாள், வழிபடப்படுகிறாள், அனைத்து ஜனங்களும் யாருக்கு பான பலிகளையும் போஜன பலிகளையும் தூபவர்க்கங்களையும் ஆட்டு ரத்தத்தையும் மாட்டு ரத்தத்தையும் கோழி ரத்தத்தையும் பன்றி ரத்தத்தையும் படைத்துக் கொண்டிருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் உட்பட என்பதை அந்த செய்தியிலே உங்களுக்கு தந்திருக்கிறேன். அவளுடைய வெளிப்படையாக அவளுடைய பெயர்களை சொல்லியே பிரசங்கித்திருக்கிறேன். அருமையான கிறிஸ்தவர்களே, இன்றைக்கு நீங்க ஆவி உலக கிறிஸ்தவத்திலே எந்த ஆவிகளை வழிபடுகிறீர்களோ அந்த ஆவிகள் அனைத்தும் பரிசுத்த ஆவியானவர் என்ற போர்வையிலே, என்ற பெயரிலே எத்தனை என்னென்ன ஆவிகள் இந்த உலகத்திலே வேஷம் தரித்து செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ, அவைகளை ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, அந்த ஆவிகள் அனைத்தும் அந்த மகாபாபிலோன் எனும் மகா வேசியினுடைய அந்த வானத்தின் ராணியாயிருந்து தள்ளப்பட்டு போன அவளுடைய ஆவிகளே. ஏனெனில் சகல அசுத்தாவிகளுக்கும், பேய்களுக்கும், பிசாசுகளுக்கும், பூதங்களுக்கும், சர்ப்பங்களுக்கும், சேனைகளுக்கும், பொல்லாத ஆவிகளுக்கும், மரித்து போன மனித ஆவிகளுக்கும், துஷ்ட மிருகங்களுக்கும், அசுத்த ஜீவ ஜந்துக்களுக்கும் உறைவிடமான தாய், உறைவிடமான தாய் அவளுடைய மாயை நிழலுக்குள்ளே தான் இன்றைய ஆவிக்குரிய கிறிஸ்தவ உலகம் பதுங்கி கிடக்கிறது. நீங்கள் அதிலிருந்து வெளிப்பட வேண்டும். அதை அறிந்து கொண்டீர்கள். இன்னும் வார்த்தைகளின்படி அறிந்து கொள்ளப் போகிறீர்கள். இனி வருகிற அனைத்து பகுதிகளும் அவளையும் அவளுடைய சேனாதிபதிகளையும் குறித்த காரியங்கள் தான். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே தொடர்ந்து வருகிற பகுதிகளிலே 49ஆம் அதிகாரம் முதல், இது 44 தான், 49ஆம் அதிகாரம் முதல் பிந்தின 52ஆம் அதிகாரம் வரையிலும் உள்ள செய்திகள் அவளையும் அவளுடைய சேனாதிபதிகளையும் அவளுடைய சேனைகளையும் குறித்த காரியங்களே. அவர்களுடைய அழிவை குறித்த காரியங்கள். அவர்கள் எப்படி, அவளும் அவளுடைய சேனைகளும் எப்படி தேவனுடைய ஜனங்களை, அன்று இஸ்ரவேலர்களையும் யூதர்களையும் விழுங்கினார்களோ, இன்று எப்படி உலகளாவிய கிறிஸ்தவத்தை விழுங்கி இருக்கிறார்களோ, விழுங்கி கொண்டிருக்கிறார்களோ, அவைகளை குறித்த செய்திகளே அங்கே சுட்டி காட்டப்படுகிறது. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை திரும்ப திரும்ப படித்தவர்களுக்கு இது விளங்கும் நான் பேசுவது. நீங்கள் இதுவரையிலும் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தை படித்தே பார்க்காதவர்களுக்கு புரியாது. ஏன்னா உங்கள் போதகர்களும் உங்கள் தீர்க்கதரிசிகளும் உங்கள் அப்போஸ்தலர்களும் பழைய ஏற்பாட்டை தொடாதிருங்கள் என்று தான் சொல்கிறார்கள். தீர்க்க தரிசனங்களை, புத்தகங்களை படிக்க வேண்டாம் என்று தான் சொல்கிறார்கள். நாங்கள் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள், நமக்கு புதிய ஏற்பாடும் மட்டும் போதும் என்கிறார்கள். ஆனால் கிறிஸ்துவின் சிலுவையும் வேண்டாம், பாடுகளும் வேண்டாம், ரத்தமும் வேண்டாம் என்கிறார்கள். எப்படிப்பட்ட பசப்பு வார்த்தைகளால் உங்களை ஏமாற்றி இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தீர்க்க தரிசன புத்தகங்களை படிக்கிறவர்களுக்கு இது நிச்சயமாக விளங்கும். நீங்கள் தேவனை அறிவீர்கள். ஜெபிப்போம்.
எங்கள் அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த பரலோகத்தின் பரிசுத்த தந்தையாம் கடவுளே, இந்த பரிசுத்த நாளின் மதிய வேளையிலும் இளையடியவர்களாகிய நாங்கள் இருக்கிற எங்கள் வாழ்வியல் அனுபவங்களோடு வாழ்வியல் நிலைப்பாடுகளிலே எந்த நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அந்த நிலையிலேயே நாங்கள் இருக்கிற வண்ணமாகவே எங்களை உமது கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களிலே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன், எல்லாவற்றையும் காண்கிற தேவன். எங்களிலே உமக்கு மறைவானது ஒன்றும் எங்களிலே இல்லை ஆண்டவரே. உமக்கு முன்பாக பூமி எங்கும் சுற்றி விளாவுகிற உம்முடைய கண்களுக்கு முன்பாக நாங்கள் வெளியரங்கமாயும் நிர்வாணமாயும் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து எங்கள் பாவ குற்றங்களை அறிந்திருக்கிற அன்பு கடவுளே, நாங்கள் உம்மை புறக்கணித்து விட்டு பல்வேறு நிலைகளிலே பல்வேறு வேளைகளிலே தினந்தோறும் கூட அந்நிய ஆவிகளையும் அந்நிய தேவர்களையும் அந்நிய செழிப்பின ஐஸ்வர்யங்களை அள்ளித்தருகிற விக்கிரக தெய்வங்களையும் இவ்வுலகத்தின் ஐஸ்வர்யங்களுக்காக பின்பற்றி ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை நீர் அறிவீர். எங்கள் பாவ குற்றங்களை எங்களுக்கு தயவாக மன்னியும். இந்த வேத வசனங்களின் மூலமாய் நாங்கள் அன்று யூதர்கள் தங்களுடைய மீதியாயிருந்த அந்த யூதர்களும் அவர்களுடைய மனைவிகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் புருஷர்களும் ஏகோபித்து தங்கள் தப்பிதங்களை நாங்கள் இவைகளை செய்தது உண்மை, இன்னும் செய்வோம் என்று உமது சமூகத்தில் உடைய தீர்க்கதரிசியாகிய எரேமியாவின் சமூகத்தில் சாட்சி பகர்ந்தார்கள். மனம் திரும்பவில்லை, மனம் நொறுக்கப்படவில்லை, இருதயம் நொறுக்கப்பட்டவர்களாய் மனம் கசந்து மனஸ்தாபப்பட்டு அறிக்கை செய்யவில்லை. ஆணவத்தின் மிகுதியினால் நாங்கள் இதைகளை செய்தது உண்மையே, இன்னும் செய்வோம், இன்னும் அவளையே நாங்கள் ஆராதிப்போம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த யூதர்களை போல் இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களிலும் கிறிஸ்தவர்கள் என்றும் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் என்றும் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் என்றும் அபிஷேகம் பெற்ற கிறிஸ்தவர்கள் என்றும் மறுபடி பிறந்த கிறிஸ்தவர்கள் என்றும் சொல்லி கூவிக்கொண்டிருக்கிற அனைத்து கிறிஸ்தவர்களும் ஏதோ சில நிலைகளிலே உம்மை விட்டு விலகி தூரம் போய் அந்நிய ஆவிகளையும் அந்நிய தேவர்களையும் தொழுது சேவித்து அவைகளுக்கு ஆராதனை செய்து இவ்வுலகத்தின் ஆசீர்வாதங்களை ஐஸ்வர்யங்களாய் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம் என்பதை நாங்கள் உணர்ந்து உமது சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த வேதவாசனங்கள் மூலமாய் நீர் எங்களோடு பேசுகிற வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் பட்சிக்கிற அக்னியாயும் எங்கள் கடின இருதயங்களை உடைக்கிற செம்மட்டியாயும் எங்கள் உள்ளங்களிலே இறங்கத்தக்கதாக தேவரீர் உம்முடைய வார்த்தைகளை அடியின் மூலமாய் கற்றுத்தரும்படியாய் பேசும்படியாய் உமது சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்படைக்கிறோம். உம்முடைய சிலுவையின் நாதராகிய பாடுபட்ட ரத்தம் சிந்தி மறித்து உயிர் தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நிழலிலே எங்களை மறைத்து உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் அறிய எங்களுக்கு கற்பிக்கும்படியாய் எங்கள் ஆண்டவரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நான் இப்பொழுது திரும்பவும் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து இந்த நாளுக்குரிய செய்தியை தியானிக்க இருக்கிறோம். கவனத்தோடு இருங்கள். உங்கள் வேதாகமங்களை கையில் வைத்துக்கொண்டு வசனங்களை எடுத்துக்கொண்டிருங்கள். 15ஆம் வசனம், எரேமியா 44:15. அப்பொழுது தங்கள் ஸ்திரீகள், எப்பொழுது? முந்தின வசனம் சொல்கிறது. எரேமியா சொல்லுகிறான் கர்த்தருடைய வார்த்தையை, எகிப்து தேசத்திலே தங்கவும் மறுபடியும் தங்கள் ஆத்துமா வாஞ்சித்திருக்கிற யூதா தேசத்தில் குடியேறுவதற்கு அங்கே திரும்பி போகவும் வேண்டும் என்று இங்கே வந்த மீதியான யூதரிலே மீதியாயிருக்கிறவர்களும் தப்புகிறவர்களும் இல்லை, தப்பி போகிறவர்களாகிய மற்றவர்களே ஒழிய அவர்களில் ஒருவரும் அங்கே திரும்புவதில்லை என்றார் என்று சொன்னான். இந்த வார்த்தைகளை, அதாவது யூதேயாவிலிருந்து சிறைபிடிக்கப்பட்டவர்களாய் கட்டாயத்தின் பேரில் எகிப்திற்கு குடியேறி சென்ற யூதர்களிலே தப்பி செல்லுகிறவர்கள் ஒளியே, அதாவது நாங்கள் எகிப்திலே ஐஸ்வர்யமாய் ஆடம்பரமாய் வாழ சுகமாய் வாழ்ந்திருக்க விரும்பவில்லை. எங்கள் மூதாதையர்களுக்கு, எங்கள் முற்பிதாக்களுக்கு தேவனாகிய கர்த்தர்
இலவசமாய் தந்த வாக்குத்தத்த தேசமாகிய கானான் தேசமாகிய யூதேயாவுக்குள்ளே நாங்கள் குடியேறுகிறோம் என்று கொஞ்சம் பேர் தப்பி செல்லக்கூடும். அந்த தப்பி செல்லுகிறவர்கள், அப்படி அந்த வார்த்தைகளை கேட்டவர்கள், நாங்கள் பாபிலோனிலும் யூதேயாவிலே அழிக்கப்பட்டது போல நேபுகாத்நேச்சாராலே எகிப்திலே அழிக்கப்படக்கூடாது, அழிந்து போக விரும்பவில்லை, நாங்கள் யூதேயாவுக்கே செல்லுகிறோம், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு கட்டுப்பட்டு யூதேயாவிலே குடியிருப்போம் என்று சொல்லி கொஞ்சம் பேர் தப்பி ஓட எண்ணம் கொண்டிருக்கிறார்கள் யூதர்கள். அப்படிப்பட்டவர்கள் தப்பி போகிறவர்களே அல்லாமல் வேறு ஒருவரும் தப்பி பிழைப்பதில்லை. அனைவரும் எகிப்திலே சங்காரமாவார்கள், அழிக்கப்படுவார்கள், எகிப்தின் மண்ணிலே எருவாக்கப்படுவார்கள் என்று எரேமியா சொன்னபோது, கர்த்தருடைய வார்த்தைகளை கூறி அறிவித்த அப்பொழுது யூதர்களும் மீதி இருக்கிற யூதர்களும் யூதர்களின் மனைவியரும் பெண்களும் ஸ்திரீகளும் புருஷரும் வாலிபரும் கன்னியரும் அனைவரும் சொல்லுகிறார்கள், தங்கள் ஸ்திரீகள் அந்நிய தேவர்களுக்கு தூபங்காட்டினதாக அறிந்திருந்த எல்லா புருஷரும். ஏன்னா மனைவி செய்தது கணவனுக்கு தெரியாது என்று மனைவி எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனால் அவர்களுடைய வாக்குறுதிகள் அதைத்தான் சொல்கிறது. நாங்கள் எங்கள் புருஷர்களுக்கு அறியாமல் இவைகளை வானராக்கினிக்கு நாங்கள் தூபங்காட்டவில்லை. அந்நிய தெய்வங்களுக்கு, அந்நிய தேவதைகளுக்கு, அந்நிய ஆவிகளுக்கு, பேய்களுக்கு, பிசாசுகளுக்கு, பூதங்களுக்கு, வலு சர்ப்பங்களுக்கு, வானசேனைகளுக்கு, பொல்லாதாவிகளுக்கு, வானராக்கினிக்கு நாங்கள் பணியாரங்களை சுடவும் இல்லை, நாங்கள் வானபலிகளை வார்க்கவும் இல்லை, போஜன பலிகளை செலுத்தவும் இல்லை, தூபவர்க்கம் காட்டவும் இல்லை. எல்லாம் எங்கள் வீட்டு தலைவர்கள், புருஷர்கள், கணவர்கள் தெரிந்தே செய்திருக்கிறோம் என்று வாக்குமூலம் அளித்திருக்கிறார்கள். அதன்படி அந்நிய தேவர்களுக்கு தூபங்காட்டினதாக அறிந்திருந்த எல்லா புருஷரும் என்றால் எல்லா யூதர்களும், பெரிய கூட்டமாய் நின்றிருந்த எல்லா ஸ்திரீகளும், தப்பி பிழைத்தவர்களிலே, எகிப்திற்கு குடியேற சென்றவர்களிலே பெருங்கூட்டமாய் நின்றிருந்தவர்கள் யார்? ஸ்திரீகள், பெண்கள். அனைத்து பெண்களும் சொல்லுகிறார்கள், எகிப்து தேசத்தில் பத்ரோஸிலே குடியிருந்த சகல ஜனங்களும், அந்த பத்ரோஸ், தக்மானேஸ் என்று சொல்லப்படுகிற நேபோ என்று சொல்லப்படுகிற அந்த பகுதிகளிலே குடியேறினவர்கள் அனைவரும் யூதேயாவிலிருந்து எகிப்திலே சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி கர்த்தருடைய கட்டளைகளுக்கு மீறி பயணித்தவர்களே. அவர்கள் அனைவரும் அங்கே கூடியிருக்கிறார்கள். பத்ரோஸிலே கூடியிருந்த சகல ஜனங்களும் எரேமியாவுக்கு பிரதியுத்தரமாக எரேமியாவுக்கு பதில் கொடுக்கிறார்கள். எப்படி? அங்கேதான் வாக்குமூலம் அளிக்கிறார்கள். தவறு செய்தவர்கள், குற்றவாளிகள் குற்றவாளி கூண்டிலே நின்று தவறை ஒப்புக்கொள்ளுகிற போது, ஒப்புக்கொள்ள வைக்கப்படுகிற போதல்ல, செய்யாத குற்றத்தை தான் செய்ததாக ஒருவன் துன்புறுத்தப்பட்டு, காயப்பட்டு, மிரட்டப்பட்டு தான் செய்யாத குற்றத்தை செய்வதாக ஒத்துக்கொள்வது வேறு. இன்றைய நடைமுறை நீதிமன்றங்களிலே, காவல் நிலையங்களிலே நடப்பிக்கப்படுகிற காரியம் அதுவே. நிரபராதி குற்றவாளியாக குற்றம் சுமத்தப்பட்டு அந்த குற்றத்தை அவன் ஒத்துக்கொள்ளுகிற வரையும் குற்றம் அவன் மேல் சுமத்தப்படுகிறது. அவன் அந்த குற்றத்தை செய்யவில்லை, அது அவனுக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும். அவன் மேல் குற்றத்தை சுமத்துகிற காரணமாயிருக்கிற அந்த எதிர்க்கட்சி எதிராளிகளுக்கும் தெரியும் அவன் அந்த காரியத்தை செய்யவில்லை, அநியாயமாய் அவன் மேல் குற்றம் சுமத்துகிறார்கள் என்று. அது நீதிபதிக்கு தெரியாது. சில நீதிபதிகளுக்கு அது தெரியும், சில காவல் நிலைய அதிகாரிகளுக்கு அது தெரியும். கைக்கூலி, லஞ்சம், நன்கொடை, அதுக்கு நிறைய பேர் வச்சிருக்காங்க. இவைகள் அவர்களுடைய நீதி கண்களை அடைக்கிறது. குற்றம் சுமத்தி ஒருவனை குற்றவாளியாக நிர்பந்தித்து அந்த குற்றத்தை ஒத்துக்கொள்ள வைப்பது வேறு. நான் அதை இங்கே சொல்லவில்லை. இங்கே கர்த்தருக்கு முன்பாக எகிப்து தேசத்தின் பத்ரோஸ் சீமையிலே கூடியிருந்த சகல யூதரும், திரள் கூட்டமான பெண்களும் ஒத்துக்கொள்ளுகிறார்கள். வாக்குமூலம் தாங்களாகவே கொடுக்கிறார்கள். என்ன? நீ 16ஆம் வசனம், நீ என்றால் எரேமியாவை, கர்த்தருடைய தீர்க்கதரிசியை, நீ கர்த்தருடைய நாமத்தில் எங்களுக்கு சொன்ன எல்லா வார்த்தையின்படியையும்
நாங்கள் உனக்கு செவி கொடாமல், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கும் செவி கொடுக்கவில்லை, நீ கூறி அறிவித்த எச்சரிப்பின் வார்த்தைகளுக்கும் செவி கொடுக்கவில்லை, செவி கொடாமல். இன்றைய தீர்க்க தரிசன உலகம், இன்றைய ஆவிக்குரிய கிறிஸ்தவ உலகம் அதைத்தானே செய்து கொண்டிருக்கிறது. ஆவிக்குரியவர்களின் பார்வையிலே செத்த சபையினர் என்று சொல்லப்படுகிற புரட்டஸ்டாண்ட் சீர்திருத்த மறுமலர்ச்சி சீர்திருத்த சபையினரும் கத்தோலிக்க திருச்சபையினரும் அதைத்தானே செய்து கொண்டிருக்கிறார்கள். சகல 198 விழுக்காடு கிறிஸ்தவர்களும் அதைத்தானே செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியவில்லை, கர்த்தருடைய வேத பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியவில்லை, அப்போஸ்தலர்களுடைய போதனைகளுக்கும் கீழ்ப்படியவில்லை. ஆனால் அப்போஸ்தலர்கள் என்று அழைத்துக் கொள்ளுகிறவர்களும் சரி, தீர்க்கதரிசிகள் என்று அழைத்துக் கொள்ளுகிறவர்களும் சரி, தீர்க்க தரிசன வேதாகம தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படியவில்லை, அப்போஸ்தல நிறுவங்களின் வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படியவில்லை. நாங்கள் கிறிஸ்துவின் பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்களும் சரி, நாங்கள் பரிசுத்த ஆவியானவரின் மக்கள் என்று சொல்லுகிறவர்களும் சரி, பரிசுத்த ஆவியானவருக்கோ பரிசுத்த ஆவியின் நற்செய்திகளுக்கோ கீழ்ப்படியவில்லை என்பது அவரவருக்கு தெரியும் தானே. யாரும் உங்கள் மேல் அந்த குற்றத்தை சுமத்தவில்லையே. உங்களுக்கே தெரியும், உங்கள் மனசாட்சிக்கே தெரியும். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு, கர்த்தருக்கு, கர்த்தருடைய ஆவியானவருக்கு, பிதாவாகிய தேவனுக்கு, கிறிஸ்துவுக்கு, இயேசுவுக்கு, வேதாகமத்தின் தீர்க்க தரிசனங்களுக்கு, பிரமாணங்களுக்கு, நீதி போதனைகளுக்கு, அப்போஸ்தலர்களின் நிருபங்களுக்கு கீழ்ப்படியவில்லை என்பது உங்களுக்கே தெரியும், உங்கள் மனசாட்சிக்கே தெரியும். அதுதான் அங்கே யூதர்கள் தங்கள் மனசாட்சியிலே இருந்த அனைத்து உண்மைகளையும் வெளியே கக்குகிறார்கள், வாக்குமூலங்களாய் கொடுக்கிறார்கள். யாருடைய நிர்பந்தத்தின் பெயரிலும் அல்ல. அவர்கள் விரும்பி எகிப்திலே குடியேற வந்த நினைத்த காரியம் நடந்தேறிவிட்டது. அந்த அக்களிப்பிலே, அந்த மகிழ்ச்சியிலே, அந்த சந்தோஷத்திலே அனைத்து தவறுகளையும் ஒத்துக்கொள்ளுகிறார்கள், வாக்குமூலம் அளிக்கிறார்கள். எங்கே? கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய எரேமியாவுக்கு முன்பு. நீ கர்த்தருடைய நாமத்தில் எங்களுக்கு சொன்ன வார்த்தையின்படியே நாங்கள் உனக்கு செவி கொடாமல், எங்கள் வாயிலிருந்து புறப்பட்ட எல்லா வார்த்தையின்படியையும் நாங்கள் செய்தோம். அருமையானவர்களே, இந்த நிலைப்பாட்டிலே நீங்கள் வந்திருக்கிறீர்களா? இல்லை. இன்றைய கிறிஸ்தவர்கள், ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களானாலும் சரி, புறம்போக்கு செத்த கிறிஸ்தவர்களானாலும் சரி, பாவிகளாயிருக்கிற கிறிஸ்தவர்களானாலும் சரி, இந்த நிலைப்பாட்டிலே வந்திருக்கிறீர்களா? இல்லையே. ஒத்துக்கொள்வதற்கு தயங்குகிறீர்கள். ஆனால் யூதர்கள் ஒத்துக்கொண்டார்கள். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இன்றைய கிறிஸ்தவர்கள் சுட்டிக்காட்டினாலே, குறைகளை சுட்டிக்காட்டினாலே, இவனிடத்தில் சாத்தானுடைய ஆவி இருக்கிறது, இவன் குறை கண்டுபிடிக்கிறவன், குற்றம் சுமத்துகிறவனாயிருக்கிறான் என்று சொல்லுகிறீர்கள். திரும்ப உங்கள் பேரில் இருக்கிற குற்றங்களை, குறைகளை சுட்டிக்காட்டினால் இவன் சாத்தான், இவனிடத்தில் இருப்பது சாத்தானுடைய ஆவி என்கிறீர்கள். என்னவோ உங்களிடத்தில் இருக்கிறது பரிசுத்த ஆவி இருப்பது போல, உங்களிடத்தில் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இருப்பது போல. இல்லை, யூதர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். அருமையானவர்களே, இந்த ஒத்துக்கொள்ளுகிற மனப்பக்கத்திற்கு நமது தவறுகளை, மறைக்கப்பட்டிருக்கிற, யாருக்கும் தெரியாது ரகசியமாய் புதைக்கப்பட்டிருக்கிற அனைத்து தப்பிதங்களையும், அனைத்து தவறுகளையும் மனசாட்சியை திறந்து, எல்லாம் உங்க மனசாட்சிக்கு தெரியும். அவரவர் மனசாட்சிக்கு அவரவருடைய தவறுகள், குற்றங்கள் தெரியும். மனசாட்சிக்கு தெரியலேன்னு வச்சுக்கோ, அந்த மனசாட்சி உங்களுடைய தவறுகளை எச்சரித்து எச்சரித்து மனசாட்சி நீங்கள் மனசாட்சியை கடினப்படுத்தி அதை மறத்து போக பண்ணினீர்கள். அது செத்து விட்டது. மனசாட்சி செத்து போனவனுக்கு தன்னுடைய தவறுகளே தெரியாது, தன்னுடைய குறைகளே தெரியாது. ஏன் மனசாட்சி செத்து விட்டது? நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் அபிஷேகம் பெற்றவன், நான் மறுபடி பிறந்தவன், நான் அந்நிய பாஷை பேசுகிறவன், நான் பரிசுத்தவான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய். இதை உன் மனசாட்சி ஏற்றுக்கொள்ளாமல் செத்து விட்டது. நீ ஆத்மாவிலே செத்து விட்டாய். புரியுதா? உன் குற்றங்கள் உன் சிந்தனையிலே, உன் பேச்சிலே, உன் நடத்தையிலே, உன் செய்கையிலே, பிறருக்கு விரோதமாய் நீ செய்து கொண்டிருக்கிற அநீதிகளிலே, உன் ஆத்மாவுக்கு விரோதமாய் நீயே உன்னை வஞ்சித்துக் கொண்ட வஞ்சகத்திலே
நீ உறுதியாய் கடினப்பட்டு போனபடியினாலே, கற்பாறையை போல நீ உன் இருதயத்தை மாற்றிக்கொண்டபடியினாலே, உன் ஆத்துமா, உன் மனசாட்சி, உன் ஆவி செத்து விட்டது, அணைந்து விட்டது. உனக்கு உன்னுடைய தவறுகள் சுட்டி காட்டப்படாது. ஏன்னா அது செத்து போச்சே. சாகடித்து விட்டாயே, உன்னை நீயே சாகடித்து விட்டாயே. உன் மாம்சத்தின் இச்சைகள் தான், உன் கண்களின் விருப்பங்கள் தான் உனக்கு முக்கியம் என்று உன் மனசாட்சியை, உன் ஆத்துமாவை, உன் ஜீவனை, உன் ஆவியை சாகடித்து விட்டாயே. பின் எப்படி உன் தவறுகள் உனக்கு தெரியும்? ஆவிக்குரிய கிறிஸ்தவனே, யார் செத்தவ கிறிஸ்தவன் என்பதை இப்பொழுது அறிந்து கொள்கிறாயா? மனம் திரும்பாமலே நானும் கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு ஆலயங்களிலே சென்று, புரட்டஸ்டன்ட் ஆலயங்களிலோ கத்தோலிக்க ஆலயங்களிலோ சென்று அங்கே சொல்லப்படுகிற வார்த்தைகளை மட்டும் கேட்டுவிட்டு வேதத்தை படிக்காமல் ஜெபிக்காமல் மனம் போன பக்கிலே குடித்து வெறித்து பெண் கொண்டு பெண் கொடுத்து சம்பாதித்து கைக்கூலி வாங்கி கைக்கூலி கொடுத்து திருடி கொள்ளையடித்து ஏமாற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் சத்த கிறிஸ்தவன் தான். ஆனால் உன் ஆத்துமாவையே நீ செய்வது நல்லதா கெட்டதா, உன் ஆத்துமாவுக்கு வாழ்வு தரக்கூடியதா என்பதை நிர்ணயித்து தீர்மானித்து உன்னை எச்சரிக்கிற உன் மனசாட்சியை சாகடித்து விட்ட ஆவிக்குரிய கிறிஸ்தவனே, நீ எங்கே செத்திருக்கிறாய்? ஆத்துமாவிலே செத்து விட்டாய். உன் ஆவியாகிய தீபம், உன் ஜீவனாகிய தீபம் செத்துவிட்டது, அணைந்து விட்டது. உன் ஆத்துமா, உன் இருதயம் கடின பாறையாய் போய்விட்டது. இனி எவராலும் உன்னை திருப்ப முடியாது. கர்த்தருடைய வார்த்தைகள் மட்டுமே உன் கடின இருதயத்தை நொறுக்கத்தக்கது. எங்கே செத்திருக்கிறாய்? அவர்கள் மாம்சத்திலே செத்திருக்கிறார்கள். நீங்கள் ஆவியிலே செத்து விட்டீர்கள். ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களே, நீங்கள் ஆத்துமாவிலே மரித்து போனீர்கள். உங்கள் மனசாட்சி செத்து விட்டது, உங்கள் ஜீவன் அணைந்து விட்டது. ஆனால் நடமாடிக்கொண்டிருக்கிற செத்த பிரேதங்களாய் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். வேஷம் தரித்து வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளாய் பிரேத குழிகளாய் இருக்கிறீர்கள். மாம்சத்திலே செத்தவனை பார்த்து சொல்லுகிறாய் செத்த திருச்சபை, செத்த கிறிஸ்தவர்கள், பாவிகள் என்று. நீ ஆவியிலே உயிரோடு இருக்கிறாயா? இல்லை, உன் ஆவி அணைந்து விட்டது. உன்னை செயலாக்கத்திலே வைத்திருக்கிற ஆவிகள் அந்நிய ஆவிகள், அருவருப்பின் ஆவிகள், அசுத்தாவிகள், பொய்யின் ஆவிகள், குறி சொல்லுகிற ஆவிகள், பேசித்தன ஆவிகள், விபச்சார மயக்கத்தின் ஆவிகள், இச்சைகளின் ஆவிகள். நீதான் உண்மையிலே ஆத்துமாவிலே செத்து போன கிறிஸ்தவன் என்பதை புரிந்து கொள். அருமையான கிறிஸ்தவர்களே, எங்கே யூதர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள், ஒத்துக்கொண்டு ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்கிறார்கள் கர்த்தருக்கு முன்பாக, கர்த்தருடைய தீர்க்கதரிசியின் சமூகத்திலே, அந்நிய தேசத்திலே இருந்து கர்த்தருடைய வார்த்தைகளின்படியே அழிக்கப்படுவதற்காக, அழிந்தே போவதற்காக அந்நிய தேசத்திலே குடியேறினவர்கள் தாங்கள் அழிக்கப்படுகிற தேசமாகிய எகிப்து தேசத்திலே இருந்தே கர்த்தருக்கு முன்பாக ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்கிறார்கள். அன்பான சகோதரனை சகோதரியே, ஆவிக்குரியவன் என்று சொல்லி பெருமை கொண்டு ஆணவத்திலே அகங்காரத்திலே மனம் எட்டி மேலே அலையாதே. நீ ஆவியிலே செத்திருக்கிறாய், ஆத்மாவிலே செத்திருக்கிறாய். இப்பொழுதாவது மனம் திரும்பு. ஒப்புதல் வாக்கு மூலம் கர்த்தருடைய சமூகத்திலே பாவ அறிக்கையாய் சமர்ப்பித்து விடு. உன்னை நீயே அர்ப்பணித்து விடு. இல்லை என்றால் திரும்ப மாட்டாய், தப்பித்துக் கொள்ள மாட்டாய். யூதர்கள் ஒத்துக்கொண்டார்கள், ஆனால் இன்னும் நாங்கள் அதே தவறுகளை செய்வோம் என்று சொன்னார்கள். அந்த ஒப்புதல் வாக்கு முதலத்திலேயே கேளுங்கள். எங்கள் வாயிலிருந்து புறப்பட்ட 17ஆம் வசனம், எரேமியா 44ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இனி ஒரு முறை இதே செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டாம். அருமையானவர்களே, எங்கள் வாயிலிருந்து புறப்பட்ட எல்லா வார்த்தையின்படியையும் நாங்கள் செய்து வானராக்கினிக்கு தூபங்காட்டி அவளுக்கு பானபலிகளை வார்ப்போம். என்ன சொல்கிறார்கள்? அவளுக்கு பானபலிகளை வார்ப்போம். தேவனாய் இஸ்ராயேலின் சேனைகளின் தேவனாயே கர்த்தர் எங்கள் தேவன் அல்ல. அதுக்கு அர்த்தம் என்ன? இவர்கள் சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன?
இஸ்ராயேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களின் தேவன் எங்கள் தேவன் அல்ல, ஆனால் வானராக்னி, வானத்தின் ராணியாகிய, இன்னைக்கு கத்தோலிக்கர்கள் சொல்லுகிறார்களே வானராக்னி, மரியாள். மரியாள் இயேசுவின் தாய். இவர்கள் ஆராதிக்கிற வானராக்னி யார் தெரியுமா? இதே யூதர்கள் வழிபட்ட எகிப்தியர்கள், பாபிலோனியர்கள், அசீரியர்கள், கல்தையர்கள், பெர்சியர்கள், மேதியர்கள், கிரேக்கர்கள், ரோமர்கள் வழிபட்ட வானராக்னி, தியானாள், கிரேட் அர்டிமிஸ், துர்கை, காளி, அவளைத்தான் மாரியம்மன், மேரி அம்மா என்ற பெயரிலே அன்னை வேளாங்கண்ணி என்றும், மேரி மாதா என்றும், அன்னை மேரி என்றும், வானராக்கினியை, அவளைத்தான் ராக்கினியே, எங்கள் ராக்கினியே என்று அழைக்கிறார்கள். எங்கள் ராக்கினியே என்று அழைக்கிறார்கள். ராக்கினி என்றால் எங்கள் ராணியே, எங்கள் ஆவிக்குரிய ராணியே என்று அழைக்கிறார்கள். நீங்களும் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள், ஆவியிலே ஆத்துமாவிலே செத்து போன, கடினப்பட்டு போன, மனசாட்சியே செத்து போன கிறிஸ்தவர்களே, நீங்களும் அந்நிய ஆவிகளின் பெயரிலே பரிசுத்த ஆவியானவர் என்று இந்த வானராக்கினி எனும் மகா வேசியினுடைய ஆவியைத்தான் வழிபட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஏசபேலின் ஆவிகளை, தியானாளின் ஆவிகளைத்தான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஏனெனில் நீங்கள் விரும்புகிற ஐஸ்வர்யங்களை, நீங்கள் விரும்புகிற ஆசீர்வாதங்களை உங்கள் தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் போதகர்களும் பிரசங்கியார்களும் உங்களுக்கு வாரி வழங்குகிறவர்கள் அனைவரும் அவளுடைய கைப்பாவைகளே, அவளுடைய மக்களே, அவளுடைய ஆவிகளால் தான் நிறைந்திருக்கிறார்கள். ஏனெனில் அவள் வானராக்கினி என்கிற மகாபாபிலோன் சகல பேய்கள், பிசாசுகள், பூதங்கள், வலு சர்ப்பங்கள், வானசேனைகள், பொல்லாதாவிகள், வானராக்கினிகள், பரதேவதைகள், பரத்தைகள், காளிகள், நீலிகள், மூலிகள், யாக்கிகள், துர்க்கைகள், பேச்சிகள், எச்சில் பிசாசுகள், தியானாள்கள், ஏசபேல்கள், அருவருப்பினாவிகள், துஷ்ட மிருகங்கள், பன்றிகள், பெருச்சாளிகள், காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், வலு சர்ப்பங்கள், நாய்கள், பன்றிகள், இவைகளின் ஆவிகளின் குடியிருப்பு, மரித்து போன மனித ஆவிகளின் குடியிருப்பு. எல்லா ஆவிகளுக்கும் அடைக்கலப்பட்டினம் அவள். மகாதேவியாகிய தியானாள் வானத்தில் இருந்து விழுந்த சிலைக்கும் பூமியின் ஜனங்களுக்கும் கோவில் பரிசாரகியாய் இருக்கிறதை அறியாதவன் உண்டோ? அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் படித்து பாருங்கள். இப்பிரபஞ்சத்தில் செயலாற்றிக் கொண்டிருக்கிற அனைத்து ஆவிகளுக்கும், கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும், பரிசுத்த ஆவியானவராகிய தேவனுக்கும் தவிர்த்த, அவர்கள் இருவரையும் தவிர்த்த பிதாவாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன், மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவர்கள் மூவரையும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் சிலுவை, இவைகளை தவிர்த்த அனைத்தையும் அடக்கி ஆளுகிறவள், அனைத்தையும் தன் ஆளுகைக்குள் வைத்திருக்கிறவள், அனைத்துக்கும் பாதுகாவலியாய் இருக்கிறவள் அந்த மகாபாபிலோன் எனும் மகாவேசியே. அதை அறிந்தோ அறியாமலோ கத்தோலிக்கர்கள் அந்த வார்த்தைகளை அறிக்கை ஜபங்களாய், மன்றாட்டு மாலை ஜபங்களாய் ஜபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய உண்மை தன்மை என்ன என்பதை அறியாமலே எங்கள் பாதுகாவலியே, எங்கள் ராக்கினியே, அன்னை மரியாளே, மேரி மாதாவே என்று அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். யாரை? வானராக்கினியை, தி குயின் ஆஃப் ஹெவன், வானத்தின் ராணியை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவள் யாருடைய சாயலை எடுத்துக்கொண்டிருக்கிறாள்? வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்த 12ஆம் அதிகாரம் முழுவதும் சுட்டி காட்டுகிற ஒரு ஸ்திரீ அந்த வடிவத்தை வரைந்து வானராக்கினியின் சிலையை உண்டாக்கி விட்டார்கள். தியானாளின் சிலையை பாருங்கள், காளியின் சிலையை பாருங்கள், துர்கையின் சிலையை பாருங்கள், உங்கள் மேரி மாதா என்கிற அன்னை மரியாளின் சிலையை பாருங்கள். எல்லாம் ஒண்ணுதாங்க.
அந்நிய மதத்தவர்கள் மாரியம்மா என்று அழைக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் மரியம்மா என்று அழைக்கிறார்கள். வித்தியாசம் ஒன்றும் இல்லை. இங்கே மரியாளும் இல்லை, இயேசுவின் தாயாகிய மரியாளும் இல்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் சுட்டி காட்டுகிற சூரியனை சந்திரனை பாதங்களின் கீழ் மிதித்து சூரியனை வஸ்திரமாக சேலையாக ஆடையாக அணிந்திருக்கிற வானத்து 12 நட்சத்திர மண்டலங்களை 12 ராசி மண்டலங்களை கிரீடமாக அணிந்திருக்கிற பரலோக ராஜ்யம் தேவனுடைய மணவாட்டியும் இல்லை. அவளுடைய வடிவ தோற்றத்தை இவள் எடுத்துக்கொண்டிருக்கிறாள். அவ்வளவுதான். இந்த வேசித்தனாவி அந்த வடிவ தோற்றத்தை தான் அணிந்து கொண்டிருக்கிறாள். எப்படி எப்படி நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த பவுல் சொல்லுகிறாரே, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேடத்தை தரித்துக் கொள்ளுவானே. சாத்தான் இருள், மாயை என்கிற இருளாகிய பிசாசு ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்ளுகிறான். அதுபோல இந்த வேசித்தன ஆவி, வழி தப்பி திரியப்படுகிற வேசித்தன ஆவியாகிய மகாபாபிலோன், மகாதேவியாகிய தியானாள், துர்க்கை, காளி என்ன செய்திருக்கிறாள்? வலு சர்ப்பத்தின் ஆவியை பெற்றுக் கொண்டவள். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம். அந்த மிருகத்துக்கு வலு சர்ப்பம் தன்னுடைய சிங்காசனத்தையும் தன்னுடைய மிகுந்த வல்லமையையும் கொடுத்தது. அந்த சிங்கத்தின் மேல் அமர்ந்திருக்கிற பெண்மணி, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அவள்தான் தேவனுடைய மணவாட்டி ஆகிய பரம எருசலேமின் சாயலை வடிவத்தை தான் அணிந்து கொண்டிருக்கிறாள். புரியுதா? நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவள்தான் தேவனுடைய பரம எருசலேமை, பரலோக ராஜ்யத்தை தன் சிரசின் மேல் சுமந்து கொண்டிருக்கிற புரைசூடன் பரமசிவனை தன் காலின் கீழ் மிதித்து இருக்கிறவள். விளங்குதா? பரமசிவன் யாரு? புரைசூடன். தன் சிரசிலே குடுமியின் இடது பக்கத்திலே அல்லது வலது பக்கத்திலே ஒரு பிறை, சந்திரனுடைய பிறை இருக்குமே, புரைசூடன், சந்திரனுக்குள்ளே ஒரு நட்சத்திரம் இருக்குமே, அவனுடைய உச்சி கொடுமையின் மேல் ஒரு பெண்மணி அமர்ந்திருப்பாளே, ஆகாய கங்கை என்ற பெயரிலே, கங்காதேவி என்ற பெயரிலே. அவன் தேவனுடைய ராஜ்யத்தை சுமக்கிறவன், தேவனுடைய மணவாட்டியாகிய சபையை, பரம எருசலேமை தன் சிரசின் மேல் ஏந்தி இருக்கிறவன். அவன் தேவனுடைய ஆசாரியன், உன்னதமான தேவனுக்கு முன்பாக நிற்கத்தக்கவன், தேவனை போல் இருப்பான். அவனை தன் காலின் கீழ் முதித்திருக்கிறவள் யார்? இந்த வானராக்கினி. அதான் உங்களுடைய மார்க்கம், உங்களுடைய பழைய மதம், இந்திய மார்க்கம் சொல்லுகிறது. பத்திரகாளி சிவனை காலின் கீழ் மிதித்திருக்கிறாளே. புரியுதா உங்களுக்கு? மிதித்து விட்டு அவளுடைய தேவனுடைய ராஜ்யத்தின் வடிவ தோற்றத்தை தான் அணிந்து கொண்டாள். இப்ப விளங்குதா உங்களுக்கு ஏதாவது? இதுதான் அங்க ஒப்பீட்டு கிறிஸ்தவம், ஒப்பீட்டு தீர்க்க தரிசன விளக்கம். மாற்று சமயங்களின் கதைகள், இந்திய புராணங்களின் கதைகள் சொல்லுவது இதையே. நீங்கள் யார்? சிவன் தேவன் அல்ல, பரமசிவனோ ஆதி சிவனோ தேவன் அல்ல, தேவனுக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் தேவனை போல் இருப்பான். அவனை இந்த இருளாகிய வலு சர்ப்பம் பிசாசு சாத்தான் அவனை தேவனாக காண்பிக்கிறான், தன்னை அவனாக காண்பிக்கிறான். தன்னுடைய வடிவத்தை அந்த ஒளியின் தூதனாகிய தேவனுக்கு முன்பாக நிற்கத்தக்க தேவனுடைய உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுடைய வடிவ தோற்றத்தை தானாக காண்பிக்கிறான். அவனைத்தான் லிங்கமாக நீங்கள் வழிபடுகிறீர்கள். வேசித்தனத்தின் அடையாளம் லிங்கம், ஆணுறுப்பின் அடையாளம், லிங்கத்தின் அடியில் இருக்கிற பீடம் யோனி, பெண்ணின் பிறப்புறுப்பின் அடையாளம்.
வேசித்தன ஆவி என்பது இப்பொழுதாவது உங்களுக்கு புரிகிறதா? நான் பரமசிவனையோ ஆதிசிவனையோ சாத்தான் என்று சொல்லவில்லை. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவனுடைய யதார்த்த வடிவ தோற்றம், அதை பிசாசு எடுத்துக்கொண்டு தன்னை அதான் சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. இங்கே பரமசிவனாக ஆதிசிவனாக தன்னை காண்பிக்கிறவன் சாத்தான். ஆனால் உண்மையான பரமசிவன், உண்மையான ஆதிசிவன் யார்? கழுத்திலே பாம்பு இல்லாதவன். அந்த பாம்பு தான் சாத்தான். உண்மையான பரமசிவன், உன்னதமான தேவனுக்கு முன்பாக நிற்கத்தக்க ஆசாரியன், அவனை இந்த மகாவேசி தன் காலின் கீழ் மிதித்து வைத்திருக்கிறாள். என்று அவன் எழும்புகிறானோ தன்னிடத்தை விட்டு, தேவன் அவனை மாயையின் கீழ்ப்படுத்தினார். அந்த மகாவேசியினுடைய மகா பாபிலோன் என்கிற மகாவேசியினுடைய காலின் கீழ் மிதிக்க அவனை ஒப்புக் கொடுத்தார். தேவன் என்று அவனை அந்த மாய பிசாசாய மகாவேசியின் காலடியில் இருந்து எழுப்புகிறாரோ அன்று அவளுக்கு அழிவு. அன்று அவளுக்கு அழிவு. நீங்கள் யாரை வழிபடுகிறீர்கள்? எந்த ஆவிகளை வழிபடுகிறீர்கள்? யோசியுங்கள். இப்ப உங்களுக்கு ஏதாவது புரியுதா? நான் அந்நிய மத கதைகளை பேசிக் கொண்டிருக்கிறேனா, அந்நிய தேவர்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேனா? இல்ல, கர்த்தருடைய தூதர்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய மகத்துவங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். அவைகளை மாயைக்கு உட்படுத்தினவர் கர்த்தர். அவர் மாயையின் கட்டுகளை அறுத்து அவைகளை விடுதலையாக்குவார். அன்று நீங்கள் ஆராதிக்கிற தேவர்களும் நீங்கள் ஆராதிக்கிற ஆவிகளும் என்ன என்பதை அறிவீர்கள். தேவனுடைய ஆசாரியன் எழும்புகிறானோ அன்று இந்த வானமும் பூமியும் குலுங்கும். அவளுடைய விக்கிரக தோப்புகள் அனைத்தும், இந்த பூமியில் இருக்கிற சகல விக்கிரக தோப்புகளும் நிர்மூலமாகும். நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு பிரம்மாண்டமான கோபுரங்களை கட்டி எழுப்பி, பிரம்மாண்டமான ஆசரிப்பு கூடாரங்களை கட்டி, பிரம்மாண்டமான ஜப கோபுரங்களை கட்டி, ஜப மலைகளை கட்டி கொண்டிருக்கிறீர்களே, அனைத்தும் நிர்மூலமாகும். கர்த்தர் சொல்லுகிறார், அவைகளை அழித்து போடுங்கள். அவள் என்னுடைய உலக திருச்சபையின் அனைத்தும் கோபுரங்களையும் கட்டிடங்களையும் மதில்களையும் இடித்து போடுங்கள். அவைகள் என்னுடையது அல்ல. ஆனால் அங்கேயும் சர்வசங்காரம் செய்யாதிருங்கள். காரணம், எல்லா விக்கிரக தோப்புகளிலும், எல்லா தேவாலயங்களிலும், எல்லா ஆசரிப்பு கூடாரங்களிலும், எல்லா ஜப கோபுரங்களிலும் கொஞ்சம் பேர் உண்மை அறியாமல் என்னுடையவர்கள் அங்கே விழுந்து கிடக்கிறார்கள், மாயைக்குள்ளே கட்டப்பட்டிருக்கிறார்கள். சர்வசங்காரம் செய்யாதிருங்கள் என்று சொல்லுகிறார். அருமையான கிறிஸ்தவர்களே, அவர் என்ன சொல்லுகிறார்? அங்கேயும் எல்லா தேவாலயங்களிலும், எல்லா பூமியின் சகல விக்கிரக தோப்புகளிலும், மாற்று சமயங்களிலும், மாற்று தொழுவங்களிலும், மாற்று மக்களினங்களிலும் என்னுடையவர்கள் இருக்கிறார்கள். சர்வசங்காரம் செய்ய வேண்டாம், நான் என்னுடையவர்களை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். அருமையானவர்களே, உண்மை என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் இவை எல்லாவற்றையும் தேவன் யூதர்களுக்கு வெளிப்படுத்தினார், முன்னறிவித்தார். அந்த யூதர்களில் ஒரு பிரிவினரே, எல்லா உண்மைகளையும் அறிந்த யூத வேதியர்களே, ஆசாரிய வம்சத்தவர்களே, இந்திய புராணங்கள் என்று சொல்லுகிற, இன்று நீங்கள் சொல்லுகிறீர்களே இந்து புராணங்கள் என்று, இல்லை, இந்திய புராணங்கள் என்று சொல்லுகிற இந்த கதைகளை உருவாக்கினார்கள். மக்கள் தெளிவடைவதற்காக இதை கதை வடிவத்திலே சொன்னார்கள். ஆனால் மதவாதிகள் அவைகளை புராணங்களாய், கட்டுக்கதைகளால் புனைந்து புராணங்களாய் மாற்றிவிட்டார்கள். இந்திய புராணங்கள் அவைகளே கட்டுக்கதைகளால் புனையப்பட்ட வேதாகம கரு சத்தியங்களே அந்த புராணங்களுக்குள்ளே இருக்கிறது. ஏனெனில் இந்த கதைகளை, இந்த கருவை இந்திய ஜனங்களுக்கு, சக யூதர்களுக்கு, இஸ்ரவேலர்களுக்கு, இந்தியாவின் ஜனங்களுக்கு, சகல மக்களினங்களுக்கும் கூறி அறிவித்தவர்கள் யூத வேதியர்கள், ஆசாரிய வகுப்பினராகிய ஆரோனுடைய வழிமரபை சார்ந்தவர்களாகிய ஆசாரிய குலத்தவர்களாகிய பாண்டியர்கள்.
ஏன் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், என்னுடைய தலைமுறைகளுக்கு முன்பாக இந்த பூமியிலே வாழ்ந்த பாண்டியர்கள் என்று அழைக்கப்படுகிற வேத பண்டிதர்களாகிய யூத வேதியர்களின் கூட்டமே நான் அதை சார்ந்தவன். இந்த கட்டுக்கதைகள், இன்று இந்திய புராணங்கள் கட்டுக்கதைகள் அனைத்திலும் உள்ளே இருக்கிற கரு என்ன என்பதை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். அதனால் தான் சொல்கிறேன், நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த மகாபாபிலோன் எனும் மகாவேசி கிழக்கிந்திய மத்திய கிழக்காசியாவிலே தியானாள் என்ற பெயரிலும், பாபிலோனிலே மகாபாபிலோன் என்ற பெயரிலும், எகிப்திலே வானராக்கினி என்ற பெயரிலும், கிரேக்கத்திலே தியானாள் என்ற பெயரிலும், ரோமாபுரியிலே தியானாள் என்ற பெயரிலும், இன்றைய கத்தோலிக்க திருச்சபையிலே வானராக்கினி என்கிற மரியாள் என்ற பெயரிலும், இந்திய தேசத்திலே துர்கை என்ற பெயரிலும், பத்ரகாளி என்ற பெயரிலும், இந்திய பாரத மாதா என்ற பெயரிலும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்களே ஒரு வேசித்தனாவியை. அவளுடைய வடிவ தோற்றம், அவள் யாருடைய வடிவத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறாள்? இவள் தேவனுடைய மணவாட்டி சபையினுடைய அடையாள வடிவ தோற்றத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறாள். இதை நீங்கள் அறிய வேண்டும் என்றால், அன்னை வேளாங்கண்ணி மாதாவினுடைய சிலை வடிவத்தை எடுத்து பார்த்து பாருங்கள். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் என்ன சுட்டி காட்டுகிறதோ அதை அப்படியே சிலையாக வடித்திருக்கிறார்கள். இதைத்தான் இந்திய தெய்வங்கள், இந்திய தேவதைகள் என்று வழிபட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஏன் இதை சொல்லுகிறேன்? இவர்கள் எவரும் தேவதைகள் அல்ல, தெய்வங்கள் அல்ல. இவைகள் அனைத்தையும் படைத்த தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் மனிதனாக, மனிதகுமாரனாக இந்த பூமியிலே தன்னை வெளிப்படுத்தி காட்டினவர், தோன்றி பிறந்தவர், மரித்தவர், 33.5 ஆண்டுகள் வாழ்ந்து சொந்த ஜனங்களாலே கொலை செய்யப்பட்டு சிலுவையிலே கொல்லப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்து உயிரோடு எழுந்தவர் அவரே. நீ அங்கே தேவனுடைய ஆழங்களுக்குள் பிரவேசித்து விட்டால் உலகத்தின் மாயைகள், சாத்தானுடைய ஆழங்கள் அனைத்தையும் நீ கற்று தெளிந்து விடுவாய். ஆனால் இன்றைய போதகர்கள், இன்றைய தீர்க்கதரிசிகள், இன்றைய அப்போஸ்தலர்கள், இன்றைய ஆவிக்குரிய கிறிஸ்தவம் சாத்தானுடைய ஆழங்களுக்குள்ளே பிரவேசித்திருக்கிறது. ஏனெனில் அவர்களிடத்தில் இருக்கிற ஆவிகள் அனைத்தும் சாத்தானுடைய ஆவிகள். அதாவது அந்த மகாதேவியாகிய தியானாள், இந்த வானராக்கினி என்கிற வானத்தின் ராணியினுடைய ஆழங்களுக்குள்ளே இறங்கி இருக்கிறார்கள். ஒரு உண்மையையும் கண்டுகொள்ள மாட்டீர்கள், ஆனால் நீங்கள் வேடம் தரிக்கிறீர்கள். சாத்தானுடைய ஆழங்களுக்குள்ளே பிரவேசித்தவர்கள், சாத்தானுடைய ஆவி வடிவ தோற்றங்களிலே வானராக்கினி எனும் மகாவேசியினுடைய ஆவிகளை பின்பற்றுகிறவர்கள் தேவனுடைய எந்த மகத்துவங்களையும் எந்த ரகசியங்களையும் கற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் தேவனுடைய ஆழங்களுக்குள்ளே பிரவேசிக்கிறவர்கள் சாத்தானுடைய சகல மாய தோற்றங்களையும் அறிந்து கொள்வீர்கள். இவைகள் அனைத்தும் ஒன்றுமில்லாத மாயை என்பதை வெளிச்சத்தை காணுகின்ற போது, நீதியின் சூரியனாகிய கிறிஸ்துவை காணுகின்ற போது இவைகளெல்லாம் காணப்படாமல் போய்விடும் என்பதை அப்பொழுது அறிவீர்கள். நான் அவைகளைத்தான் உங்களுக்கு இந்த ஒப்பீட்டு முறை தீர்க்க தரிசன வியாக்கியானத்திலே சொல்லுகிறேன். ஏற்றுக்கொள்ள மனமானால் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். ஏனெனில் நீங்கள் அங்கிருந்து தானே வந்தீர்கள். அவைகளின் ஆழங்களில் இருந்து தானே இங்கே வந்தீர்கள். எப்படி ஏற்றுக்கொள்ளுவீர்கள்? ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். என்னை சாத்தான் என்பீர்கள், இவன் தான் அந்தி கிறிஸ்து என்பீர்கள், இவன் தான் கள்ளத்தீர்க்கதரிசி என்பீர்கள், இவன் தான் வேத புரட்டன் என்பீர்கள். நான் அறிந்ததே. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? வானராக்கினிக்கு தூபங்காட்டி அவளுக்கு பானபலிகளை வார்ப்போம், நாங்களும் எங்கள் பிதாக்களும் எங்கள் ராஜாக்களும். தங்களுடைய பாவங்களை மட்டுமல்ல, தங்கள் பிதாக்கள், முற்பிதாக்கள், ராஜாக்கள், பிரபுக்கள், மூப்பர்கள் அனைவருடைய பாவங்களையும் ஒத்துக்கொள்ளுகிறார்கள். நாங்களும் எங்கள் பிதாக்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் யூதா பட்டணங்களின் எருசலேமின் வீதிகளிலும் செய்தது போலவே இங்கே எகிப்து தேசத்திலும் நாங்கள் செய்வோம்.
அப்பொழுது நாங்கள் அப்பத்தினால் திருப்தியாகி ஒரு பொல்லாப்பையும் காணாமல் வாழ்ந்திருந்தோம். என்ன? ஏன்னா நீங்க சாத்தானுடைய ஆளுகைக்குள் இருக்கும்போது உங்களுக்கு துன்பங்களே வராது. புரியுதா உங்களுக்கு? இன்றைய கிறிஸ்தவர்களுடைய புரட்டு உபதேசம் என்னங்கிறது புரியுதா? இன்றைய கிறிஸ்தவ அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், பிரசங்கியார்கள், கள்ளப்போதகர்களுடைய புரட்டு உபதேசம் என்னங்கிறது புரியுதா? புரட்டு பிரசங்கம் என்னன்னு? நான் ஆராதிக்கிற இயேசுவை ஏற்றுக்கொள், நான் பிரசங்கிக்கிற கிறிஸ்துவை ஏற்றுக்கொள், நான் பிரசங்கிக்கிற, நான் அபிஷேகமாய் தருகிற பரிசுத்த ஆவியானவரை ஏற்றுக்கொள். உனக்கு சூனியமா, உனக்கு மந்திரவாதமா, உனக்கு வறுமையா, உனக்கு வியாதியா, உனக்கு துன்பமா, உனக்கு உபத்திரவமா, உனக்கு பிசாசின் உபத்திரவங்களா, நீ எங்களிடத்திலே வா, நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசுவை ஏற்றுக்கொள், நாங்கள் பிரசங்கிக்கிற கிறிஸ்துவை கற்றுக்கொள், ஏற்றுக்கொள், நாங்கள் ஊற்றி தருகிற அபிஷேகத்தை பெற்றுக்கொள், ஆவியின் அபிஷேகத்தை. இவைகளெல்லாம் உனக்கு விலகி போகும் என்று சொல்கிறார்கள். ஏன்? இது பிசாசின் ஆவிகள் அவர்களிடத்தில் இருப்பவை. பரிசுத்த ஆவி அல்ல, கர்த்தருடைய ஆவி அல்ல, கிறிஸ்துவின் ஆவி அல்ல, தேவனுடைய ஆவிகள் அல்ல. இவைகள் வானராக்கினியின் ஆவிகள். நீங்கள் உங்களை தங்களிடத்தில் இருக்கிற ஆவிகளின் அபிஷேகத்தை கொண்டு உங்களுக்கு இனி உபத்திரவம் இல்லை என்று பிசாசின் மாயையிலே கட்டுகிறார்கள். பிசாசின் அடிமையாய் இருக்கிறவனுக்கு எந்த உபத்திரவமும் இல்லை. ஏனெனில் பிசாசானவனோ சாத்தானோ அவருடைய சேனைகளோ தங்களுக்கு அடிமைகளாய் இருக்கிறவர்களை உபத்திரவப்படுத்த மாட்டார்கள். நீ எப்பொழுது பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து, மாந்திரிக கட்டிலிருந்து, பிலிசூனிய கட்டிலிருந்து, உபத்திரவத்திலிருந்து, சாத்தானுடைய மாயையின் அடைக்கலத்திலிருந்து எப்பொழுது வெளியேறுகிறாயோ அப்பொழுது உனக்கு எதிர்த்து நிற்பான் சாத்தான். அப்பொழுது சாத்தான் அவனுடைய சேனைகள் உங்களுக்கு எதிர்த்து நிற்கும், உங்களுக்கு உபத்திரவம் உண்டாக்கும். நீ உண்மையாக வேதம் பிரசங்கிக்கிற, வேதம் கற்றுத்தருகிற, மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த நொடி பொழுதிலேயே சாத்தானும் அவனுடைய சேனைகளும் உனக்கு எதிராக வருவார்கள். நீ நேற்று வரை அவர்களுடைய அவைகளை ஆராதித்து அவைகளுக்கு அடிமையாயிருந்தாய். இன்று நீ அவைகளை உதறி தள்ளிவிட்டு உண்மையான தேவனாகிய கிறிஸ்துவை ஆராதிக்க வந்து விட்டாய். உயிர்த்தெழுந்த சிலுவைநாதராகிய இயேசு கிறிஸ்துவை, உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க வந்து விட்டாய். கடுங்கோபம் கொண்டு சத்துருக்கள் உனக்கு எதிராக எழும்புவார்கள். தெரியாதாவது உங்களுக்கு? நீ ஒரு கூலிப்படை தலைவனுக்கு அல்லது ஒரு கொள்ளைக்காரனுக்கு அடிமையாக இருந்தால் நீ எத்தனையோ சினிமாக்களை பார்த்திருப்பீர்களே. அங்கே என்ன நடக்கிறது? கொள்ளை கும்பல் தலைவன், கூலிப்படைக்கு தலைவன், மந்திரியின் கூலிப்படை, இப்படி அநேகரை பார்த்திருப்பீர்கள். காவல்துறை அதிகாரிகளின் கூலிப்படைகள். அந்த கூலிப்படையில அவனுடைய ஏவலாகளாக நீ இருக்கிற வரையிலும், அவன் சொல்லுவதற்கெல்லாம் ஆமாசாமி போட்டு அவன் சொல்லுவதை அப்படியே செய்து நிறைவேற்றுகிற வரையிலும் அவனாலோ அவனோடு இருக்கிறவர்களாலோ உனக்கு எந்த உபத்திரவமும் இல்லை. ஆனால் இவர்கள் செய்கிறது தவறு, அபாண்டம், அக்கிரமம், அநீதி, அட்டூழியம் என்பதை உணர்ந்து என்று நீ அவர்களிடத்தில் தட்டி கேட்க, எதிர்த்து கேட்க துணிகரம் கொள்ளுகிறாயோ அல்லது அவர்களை விட்டு வெளியேறுகிறாயோ உன்னை உயிரோடு விட மாட்டார்கள். உன்னை ஆளாக்கினவர்களே உன்னை கொன்று குவித்து விடுவார்கள். தங்கள் கூலிப்படைகளை கொண்டே உன்னை கொல்ல துரத்துவார்கள். தெரியுதா? இதுதான் இங்க பிசாசு. நீ பிசாசுக்கு அடிமையாய் இருக்கிற வரையிலும், பிசாசுக்கு உன்னை கண்டு பயம் வராத வரையிலும் பிசாசு உன்னை உபத்திரவப்படுத்த மாட்டான். நீ விரும்புவதையெல்லாம் தருவான். நீ எதை கேட்டாலும் தருவான். நீ எண்ணிக்கொள்ளுகிறாய், கர்த்தர் தருகிறார், பரிசுத்த ஆவியானவர் தருகிறார், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தருகிறார், பிதாவாகிய தேவன் தருகிறார் என்று எண்ணிக்கொள்கிறாய். இல்லை, அவர் தகுதி இல்லாதவனுக்கு எதையுமே கொடுக்க மாட்டார். ஆனால் இந்த பிசாசுகள் நீ எதை கேட்டாலும் தரும். ஏனெனில் நீ அவைகளை அடையாளம் கண்டு கொள்ளக்கூடாது. இது சாத்தானுடைய சேனை, சாத்தானுடைய ஆவிகள், வானராக்கினியனும் மகாபாபிலோனின் மகா வேசித்தன ஆவிகள் என்பதை நீ அடையாளம் கண்டு கொள்ளக்கூடாது என்பதற்காக நீ எதை கேட்டாலும் உனக்கு தருவார்கள். உன்னை தொந்தரவே செய்ய மாட்டாங்க. ஆனால் நீ தேவனுடைய பிள்ளையா இருந்தால் அந்த ஆவிகளே உன்னை அலைக்கழிக்கும், உன்னை உபத்திரவப்படுத்தும். அப்பொழுதுதான் புரிந்து கொள்வாய். அப்பொழுதும் திருந்தாத ஜன்மங்கள் இன்றும் அந்நிய ஆவிகளுக்குள்ளே ஆவிக்குரிய திருச்சபைகளிலே விழுந்து கிடக்கிறார்கள்.
வறுமை, வேதனை, உபத்திரவத்திலேயே உழன்று கொண்டு, வியாதிகளோடு உயர்ந்து கொண்டு, அந்த ஆவியை ஊற்றித் தருகிற அந்த அபிஷேக வியாபாரிகளாலே நீங்கள் பேய்கள் பிசாசுகளால் உபத்திரவப்படுகிறவர்கள் என்று உங்களை பிசாசு பிடித்தவர்களாக அவர்கள் எண்ணி வைத்திருக்கிறார்கள். உங்களிடத்தில் இருக்கிற பிசாசுகள் அல்ல, நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தின் ஆவிகளே. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடியினால், தேவன் உங்களை உலகத்தில் இருந்து தெரிந்து கொண்டிருக்கிறபடியினால் அந்த ஆவிகள் உங்களை அலைக்கழிக்கிறது. எந்த ஆவி? அது பிசாசுங்கிறதை புரிந்து கொள். அந்த ஆவிகளை ஊற்றி தந்தவனே, அபிஷேகமாய் உன் உச்சம் தலைகளை இறக்கி தந்தவனே அந்த பிசாசுகளை துரத்துகிறதற்காக கட்டளை கொடுக்கிறான். விளங்குது அவனுக்கு? ஆவிக்குரிய கிறிஸ்தவ உலகம் எங்கே பயணித்துக் கொண்டிருக்கிறது என்று. இது ஆவிக்குரிய கிறிஸ்தவம் அல்ல, இது அழிவுக்குரிய கிறிஸ்தவம். அந்நிய ஆவிகளால் நிறைந்திருக்கிறீர்கள், பிசாசின் ஆவிகளால் நிரப்பப்பட்டிருக்கிறீர்கள். அவைகளை கொண்டு கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவரின் பெயரை சொல்லி உங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அன்றும் யூதர்களும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் செய்வோம் என்று ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கிறார்கள். அங்கே அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் வானராக்கினிக்கு தூபம் காட்டாமலும் அவளுக்கு பானபலிகளை வார்க்காமலும் போனது முதற்கொண்டு எல்லாம் எங்களுக்கு குறைபட்டது. ஆமாங்க, நீ எப்பொழுது பிசாசின் அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வருகிறாயோ, உனக்கு தந்த அனைத்து ஆசீர்வாதங்களையும் அந்த பிசாசுகள் சுருட்டி கொண்டு அழித்துவிடும். வேற யாரும் வர வேண்டாங்க. நீ எந்த ஆவிகளை பரிசுத்தாவி என்று நம்பி ஆராதித்துக் கொண்டிருக்கிறாயோ, எந்த புறம்போக்கு தீர்க்கதரிசிகளையும் அப்போஸ்தலர்களையும் தேவனுடைய தாசர்கள் ஆவிக்குரிய அப்பாக்கள் என்று அழைத்துக் கொண்டிருக்கிறாயோ, அவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஆவிகளே உங்களை அழித்து நாசப்படுத்திவிடும். உங்களை உபத்திரவப்படுத்துகிறது வேறு ஒன்றுமல்ல அவைகளே. ஏனெனில் அவைகள் பிசாசுகளின் ஆவிகள். புரிந்து கொள்ளுங்கள். 19ஆம் வசனம், மேலும் நாங்கள் வானராக்கினிக்கு தூபம் காட்டி அவளுக்கு பானபலிகளை வார்த்த போது நாங்கள் எங்கள் புருஷர்களின் அனுமதி இல்லாமல் அவைகளுக்கு பணியாரங்களை சுட்டு அவைகளுக்கு பலிகளை பானபலிகளை வார்த்து அவைகளை நமஸ்கரித்தோமோ என்றார்கள். இன்றைய ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் அப்படித்தானே சொல்லுகிறீர்கள். பாதி ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களுடைய குடும்ப தலைவர்கள் புருஷர்கள், அவர்களும் வேடமிட்டு அந்நிய ஆவிகளின் கூடாரங்களிலே அல்லேலியா சோத்திரம் பிரைஸ் தி லார்ட் அந்நிய பாஷை விளங்காத பேச்சை பேசி கூப்பாடு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பாதி ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களின் குடும்ப ஆண்கள் பிள்ளைகள் தருதலைகளாய் அலைந்து கொண்டிருக்கிறார்கள், குடிகாரர்களாய். ஏன்? அவர்களுக்கு தங்கள் மனைவிகளும் பிள்ளைகளும் தங்கள் குடும்பத்து பெண்கள் அந்நிய ஆவிகளின் கூடாரங்களிலே குடியிருப்பதை விரும்பவில்லை. இவர்களை கவனிப்பாரில்லை. இவர்கள் தெருவீதிகளிலே கடைகளிலே தின்று சாராய கடைகளிலே முழுகி குடிகாரர்களாய் பைத்தியக்காரர்களாய் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், இவர்கள் வீட்டு பெண்கள் பரிசுத்தவாட்டிகள், ஆவிக்குரிய மனவாட்டிகள். கேவலமா தெரியல? புருஷன் கஞ்சாவுக்கும் சாராயத்துக்கும் பிராண்டிக்கும் அடிமையா இருக்கிறான். மனைவி குறி சொல்லிக் கொண்டிருக்கிறாள், தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருக்கிறாள். ஜபப்பறையிலே ஜப வீட்டிலே உறங்கிக் கொண்டிருக்கிறாள். அங்கே உபவாசம் இருக்க செல்கிறாள். கணவன் தெருவிலே கஞ்சா அடித்து கஞ்சா புகைத்து சாராயத்தால் வழி தப்பி திரிந்து கொண்டிருக்கிறான். போகிற வருகிறவன் தெருநாயை போல அடிக்கிறார்கள். கேவலமா இல்ல? உங்கள் வீட்டு பெண்மணிகள் பரிசுத்தவாட்டிகளும் நீங்கள் குடிகாரம் தான், தெருநாய்களும். நீங்கள் எப்படி பரிசுத்த ஆவியை பெற்றீர்கள்? உங்களிடத்தில் குடியேறி இருக்கிற ஆவி என்னன்னு தெரியுதா? உங்களையும் உங்கள் புருஷர்களையும் வழி தப்பி திரிய பண்ணுகிற வேசித்தன ஆவி, மதுவானவரியின் ஆவி, ஆசை இச்சைகளின் ஆவி. புரிந்து கொள்ளுங்கள். பொய்கள் உங்கள் வாய்களை விட்டு விலகவில்லை, ஒட்டிக்கொண்டு பிறந்தது போல இருக்கிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், பெண்கள், நாங்கள் எங்கள் புருஷரின், எங்கள் கணவர்கள்
லோக்கல் பாஷையில் சொன்னா எனக்கு மாப்பிள்ளைக்கு தெரியாம போறேன்னு நீ நினைச்சியோ? இது லோக்கல் பாஷைங்க, கொல்ல லாங்குவேஜ். எங்கள் ஊரில் பேசுகிற, ஊரிலே வீட்டிடைகளிலே பெண்களும் ஆண்களும் பேசுகிற வார்த்தை. ஒரு பெண்மணி இப்படித்தான் பேசுவாள். எப்படி? என் மாப்பிள்ளைக்கு தெரியாதுன்னு நினைச்சியா நீ? அவனுக்கு எல்லாம் தெரியும். அவனுக்கு தெரிஞ்சுதான் நான் அங்க அந்த பாஸ்டர் கிட்ட போயிட்டு இருக்கேன். இதற்குள்ள எவ்வளவு மறைபொருள் உண்மைகள் இருக்கிறது என்று உனக்கு தெரியுமா? இவன் எதுக்கு போறா அந்த பாஸ்டர்கிட்ட? அவ போற ரகசியம் எல்லாம் அவளுக்கு மாப்பிள்ளைக்கு தெரியுமா? அதைத்தாங்க இங்க யூத பெண்மணிகள் சொல்லுகிறார்கள். எங்கள் புருஷரின் அனுமதி இல்லாமலா நாங்கள் இவைகளை செய்தோம்? அவளுக்கு வானராக்கினிக்கு பணியாரங்களை சுட்டோம், அந்நிய ஆவிகளை ஆராதித்தோம், அவளுக்கு பானபலிகளை வார்த்தோம், அவளுக்கு அல்லேலியா சோத்திரம் சொன்னோம், அவைகளை நமஸ்கரித்தோம் என்று கேட்கிறார். ஒப்புதல் வாக்கு மூலம் எப்படி இருக்கிறது? வெட்கமே இல்லாம சொல்லுகிறாங்க பாருங்க. இதுதான் தேவனுக்கு முன்பாக இப்படிப்பட்ட அறிக்கை தான் தேவை. ஆனால் இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? ஒப்புதல் வாக்கு மூலத்தை சொல்லிவிட்டு நாங்கள் இன்னும் அவைகளையே செய்வோம், இன்னும் அவைகளையே செய்வோம், அந்நிய ஆவிகளையே வழிபடுவோம், அந்நிய ஆவிகளையே நமஸ்கரிப்போம், அவைகளையே தொழுது கொள்வோம், அவைகளுக்கு பான பலிகளை வார்ப்போம், ஸ்தோத்திர பலிகளை வார்ப்போம், ஜப விண்ணப்பங்களை அவைகளிடத்திலே வைப்போம், அவைகளுக்கே பணியாரம் சுடுவோம். இன்றைய ஆவிக்குரிய கிறிஸ்தவம் அதுதானே. இன்றைய முழு கிறிஸ்தவமும் அங்கேதானே ஓடிக்கொண்டிருக்கிறது. இல்லை என்று சொல்வீர்களா? ஒப்பிட்டு பாருங்கள். நான் ஒப்பிட்டு சொல்லுவதை காட்டிலும் நீங்களே அவைகளை ஒப்பிட்டு பார்த்தீர்களா என்றால் உங்களுக்கு நலமாயிருக்கும். அது மனம் திரும்புதலுக்கு நேராக உங்களை கொண்டு வரும். உங்கள் அக்கிரமங்களை, உங்கள் அருவருப்புகளை அது உங்களுக்கு சுட்டிக்காட்டும். எவன் ஒருவன், எவள் ஒருவள் தன் அக்கிரமம் அருவருப்பானதென்று எப்பொழுது அறிந்து உணர்கிறானோ அதுவரையிலும் அவன் தனக்குத்தானே அக்கிரமத்தை அழிவையே அறிவித்துக் கொண்டிருப்பான். சங்கீதம் 36ஆம் அதிகாரம், சங்கீதங்களின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம், இரண்டாம் வசனம். 1-2 வசனங்களை நான் உங்களுக்கு படிக்கிறேன். சங்கீதம் 36, உங்கள் வேதாகமங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 36, 1-2, 1-2-3. துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும். அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. அவன் தன் அக்கிரமம் அருவருப்பானதென்று காணப்படும் அளவும் தன் பார்வைக்கேற்றபடி தனக்குத்தானே இச்சகம் பேசுகிறான். துன்மார்க்கர்கள் என்ன செய்வார்களாம்? தங்கள் அக்கிரமம் அருவருப்பானதென்று கண்டு உணரும் வரையிலும், அதான் அவன் தன் அக்கிரமம் அருவருப்பானதென்று காணப்படும் அளவும் நீ அறிந்து உன் அக்கிரமத்தை கண்டு அறிந்து உணர்ந்து அறிவடையும் தெளிவடையும் வரை தன் பார்வைக்கேற்றபடி உன் பார்வையிலே அது நீதியாக, தேவ நீதியாக இருக்கும். அதான் உன்னுடைய சுயநீதி, அதான் தேவனுடைய நீதி அல்ல. உன் பார்வையிலே நீ செய்வதெல்லாம் உனக்கு நீதியாக தோன்றுகிற போது உன் தவறு உனக்கு புரியாது. நீ அக்கிரமம் செய்து கொண்டிருக்கிறாய் தேவனுடைய பார்வையிலே. தேவனுடைய வார்த்தை அதுதான் சொல்லுகிறது. தேவனுடைய பார்வையிலே துன்மார்க்கமாய் நடக்கிற ஒரு பெண்ணின், ஒரு ஆணின் நினைவும் சிந்தனையும் பார்வையும் செய்கையும் தேவனுடைய பார்வையிலே அருவருப்பாயிருக்கிறது. ஆனால் அந்த அக்கிரமத்தை நடப்பித்துக் கொண்டிருக்கிற அந்த துன்மார்க்கருடைய பார்வையிலே அது நீதியாயிருக்கிறது. யாருடைய நீதி? சுயநீதி. அவருடைய குடியேறி இருக்கிற ஆவியின் நீதி, பிசாசின் ஆவியினுடைய நீதியாயிருக்கிறது. அதுதான் உன்னுடைய சுயநீதியாயும் இருக்கிறது. இதை நீ உணர்ந்து அறிந்து கண்டு உணர்வடையும் வரை, தெளிவடையும் வரை நீ உன் பார்வைக்கேற்றபடி
உன் சுயநீதிக்கேற்றபடி நீ அநியாயத்தை, அக்கிரமத்தை, துன்மார்க்கத்தை, அருவருப்பானதை தான் செய்து கொண்டிருப்பாய். எப்பொழுதும் நீ அதை அறிந்து கண்டு அறிந்து உணர்ந்து தெளிவடைகிறாயோ அப்பொழுது நீ உன்னை அருவருப்பாக பார்ப்பாய். ஐயச்ச, கேவலமாயிருக்கையா, நானா இத்தனை நாள் வரை, இத்தனை ஆண்டு வரை இந்த அருவருப்பை செய்து கொண்டிருந்தேன் என்று. அதுவரையிலும் உன் மனசாட்சி செத்தே கிடக்கிறது. நீ உணர்வடைகின்ற போது அந்த உணர்த்துதல் உன்னுடைய செத்த மனசாட்சியில் இருந்து உன் ஆவி ஏதோ ஒரு சின்ன அனலை கக்குகிறது. உன் ஆவி உயிரடைகிறது என்று எழும்பிக்கொள். நீ அப்பொழுதும் உன் மனசாட்சியின் கூக்குரல் கதறலுக்கும் நீ செவி கொடுக்க மறுத்தால் நீ அழிந்தே போவாய். அப்பொழுதாகிலும் மனம் திரும்ப பார். பார்வைக்கேற்றபடி தனக்குத்தானே இச்சகம் பேசுகிறான். தனக்குத்தானே சுயநீதியை குறித்து பேசுகிறான். ஆனால் அது தேவனுடைய பார்வையிலே அருவருப்பாயிருக்கிறது. அதான் இச்சகம் பேசுகிறான். அருவருப்பானதையே பேசுகிறான். மனதில், இருதயத்தின் ஆழத்தில் இருப்பது தான் உன் வாயில் வரும். நன்றாக புரிந்து கொள். அவன் வாயின் வார்த்தைகள் அக்கிரமமும் வஞ்சகமும் உள்ளது. 3வது வசனம், சங்கீதம் 36:3. அவன் வாயின் வார்த்தைகள் அக்கிரமமும் வஞ்சகமும் உள்ளது. புத்தியாய் நடந்து கொள்வதையும் நன்மை செய்வதையும் விட்டுவிட்டான். 4வது வசனம், அவன் தன் படுக்கையின் மேல் அக்கிரமத்தை யோசித்து நல்லதல்லாத வழியிலே நிலைத்து பொல்லாப்பை வெறுக்காதிருக்கிறான். நீ எப்பொழுது தெளிவடைகிறாயோ அப்பொழுது மனம் திரும்புவாய். அப்பொழுதும் நீ மனம் திரும்பவில்லை, உன் இருதயத்தை திரும்பவும் கடினப்படுத்துவாய் என்றால் ஐயோ பரிதாபம். உனக்காக பரிதபிக்கிறவர் எவரும் இருக்க மாட்டார். உன்னோடு கைகோர்த்து நீ செய்த அநியாயங்களுக்கெல்லாம் கைதட்டி வரவேற்றவர்கள், உன்னை கை குலுக்கினவர்கள், உன்னை வானளாவ புகழ்ந்தவர்கள், அருவருப்பானவன் அழிவை பாருங்கள் என்று மற்றவர்களுக்கு வேடிக்கை பொருளாக உன்னை காண்பிப்பான். அதான் சாத்தான். சாத்தானுடைய ஆவியை கொண்டு செயல்படுகிறவர்கள் அனைவரும் இப்படியே செய்வார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதைத்தான் அங்கே யூதேயாவின் பெண்கள், எகிப்திலே குடியேறின மீதியாயிருந்த யூதர்களின் பெண்கள் அங்கே சொல்லுகிறார்கள், எங்கள் புருஷரின் அனுமதி இல்லாமல் அவளுக்கு பலியாரங்களை சுட்டு பானபலிகளை வார்த்தவளை நமஸ்கரித்தோமோ? அந்நிய வழி தப்பி தெரியப்படுகிற வேசித்தன ஆவியை நாங்கள் பின்பற்றினோமோ? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் விபச்சாரிகளாய் அந்நிய தேவர்களை, அந்நிய ஆவிகளை வழிபட்டு விபச்சாரர்களாய் மாறிப்போனோமோ, வேசிகளாய் மாறிப்போனோமோ என்று கேட்கிறார்கள். அருவருப்பு அவர்களுக்கு இல்லை. இன்றைய ஆவிக்குரியவர்களுக்கு அருவருப்பானது. தங்களை தாங்களே அருவருக்கிறார்கள் என்றால் அன்றைய யூத பெண்மணிகளும் தங்களை அருவருத்திருப்பார்கள். நாங்கள் என்ன பேசுகிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம், எவைகளை ஒப்புதல் வாக்குதமாய் கொடுத்து கொண்டிருக்கிறோம், இன்னும் அவைகளையே செய்வோம் என்று சொல்லுகிறோம் என்கிற உணர்வு அவர்களுக்கு வந்திருக்கும். இல்லை, மானம் திரும்ப மனமற்றவர்கள் தங்கள் தப்பிதங்களை ஒப்புதல் வாக்கு மூலமாய் ஒப்படைத்தார்கள். ஆனால் அவைகளையே தொடர்ந்து இன்னும் செய்ய போகிறோம். ஏனெனில் எங்களுக்கு உடல் இன்பங்களே, மாம்சீக வாழ்வின் ஆசீர்வாதங்களே, நாங்கள் விரும்புகிற வாழ்க்கையை வாழ்வதே எங்களுடைய பலனாயிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அதையே விரும்புகிறோம், விரும்பி தேடுகிறோம் என்கிறார்கள். இன்றைய ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களும் அதைத்தானே செய்து கொண்டிருக்கிறீர்கள். முழு கிறிஸ்தவ உலகமும் அதைத்தானே பின்பற்றி கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, வேத வசனங்களை சொல்லி உங்களை கண்டனம் செய்தால், உங்களை எச்சரித்தால், எச்சரித்து பிரசங்கிக்கிறவர்கள், சத்தியத்தை சத்தியமாய் பிரசங்கிக்கிறவர்கள் உங்களுக்கு சாத்தானுடைய ஆவிகள், சாத்தானுடைய கூலிப்படைகள், சாத்தான் இல்லையா, அந்தி கிறிஸ்து வந்தான், இவன் தான் கள்ளத்தீர்க்கதரிசி, வேதம் சொல்லுகிறதல்லவா என்று சத்திய வசனங்களை சத்தியமாய் பகுத்து போதிக்கிறவர்களை நீங்கள் சாத்தானுடைய ஆவிகளை கொண்டு இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அந்நிய தேவர்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் உண்மையை மறந்து விட்டீர்கள். உங்களிடத்தில் குடியேறி இருப்பவை அந்நிய ஆவிகள், அந்நிய தேவர்களின் ஆவிகள், மரித்து போனவர்களின் ஆவிகள், செத்த தேவர்களின் ஆவிகள், மாண்ட ராட்சதர்களின் ஆவிகள், விழுந்த தூதர்களின் ஆவிகள் என்பதை மறந்து விட்டீர்கள். வழிதப்பி தெரியப்படுகிற வேசித்தன ஆவிகள் என்பதை மறந்து விட்டீர்கள்.
கண்டனம் செய்கிறவர்களை, எச்சரிக்கிறவர்களை தூசிக்கிறீர்கள், கேவலப்படுத்துகிறீர்கள், அவமானப்படுத்துகிறீர்கள். எச்சரிக்கையாக இருங்கள். அழிவை நோக்கி முந்திக் கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். அது உங்களை பின்தொடரும். நீங்கள் எங்கு சென்று நரகாக்கினி கடலிலே விழும் வரை, தள்ளப்படும் வரை அது உங்களை விடாமல் துரத்தி கொண்டே இருக்கும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அடுத்த வசனம் 20வது வசனம், நாளைய சீன். அப்பொழுது எரேமியா தனக்கிடப்பட்ட இப்படிப்பட்ட மறுமொழி கொடுத்த சகல ஜனங்களாகிய ஸ்திரீ புருஷர்களையும் மற்ற யாவரையும் நோக்கி சொல்லுகிற வார்த்தைகள் நாளைய சிந்தனை. இன்றைய சிந்தனை இந்த 19ஆம் வசனத்தோடு போதும் என்று நினைக்கிறேன். அருமையானவர்களே, நீங்களே சோதித்து பாருங்கள், சிந்தியுங்கள். உங்கள் செய்கைகளை, உங்கள் மறைக்கப்பட்ட காரியங்கள் அனைத்தையும் வெளிப்படையாக சிந்தனை செய்து பாருங்கள். முதலாவது உங்கள் புருஷர்களிடத்தில், உங்கள் மனைவிகளிடத்தில் அறிக்கை செய்து பாருங்கள். பிற்பாடு கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கை செய்யுங்கள், மண்டியிட்டு ஜெபியுங்கள். இந்த யூதர்களைப் போல அழிவுக்குள்ளாக்கப்பட்ட, அழிவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட யூத பெண்களைப் போலவோ யூத புருஷர்களைப் போலவோ ஏறாதீங்கள். ஒப்புதல் வாக்குமூலத்தை பாவ அறிக்கையாக எப்பொழுது தேவனுடைய சமூகத்தில் அறிக்கை செய்கிறீர்களோ அப்பொழுதே மனம் திரும்புங்கள், அவைகளை விட்டு விலகுங்கள். இன்னும் நாங்கள் அப்படியே செய்வோம், வானராக்கினிக்கு தூபம் காட்டுவோம், பணியாரங்களை சுடுவோம், எங்கள் பிதாக்கள் விறகு தீமூட்டுவார்கள், எங்கள் பிள்ளைகள் விறகு பொறுக்குவார்கள், நாங்கள் ஸ்திரீகளாகிய பெண்கள் நாங்கள் மாப்பி செய்வோம், பணியாரங்களை சுடுவோம், அவளுக்கு படைப்போம், அவளுக்கு பானபலிகளை வார்ப்போம், அவளுக்கு தூப வர்க்கங்களை காட்டுவோம், அவளை அல்லேலியா சோத்திரம் பிரைஸ்தலாட் என்று அவளை துதிப்போம், அந்நிய ஆவிகளை என்று சொல்லுகிறீர்கள் என்றால் உங்களுக்கு ஐயோ. கர்த்தருடைய பாத்திரத்தை சுமக்கிறவர்களே, கர்த்தருடைய பணிவிடை பாத்திரங்களாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே, மகா பாபிலோனை விட்டும், மகா பாபிலோனும் மகா வேசியினுடைய அடிமைத்தன ஆவிகளை விட்டும் வெளியேறுங்கள், கர்த்தரை பின்பற்றுங்கள், அப்பொழுது உங்களுக்கு ரட்சிப்பு. நாங்கள் இன்னும் அப்படியே செய்வோம், அந்த ஆவிகளையே பின்பற்றுவோம். எங்கள் தீர்க்கதரிசிகளையும் எங்கள் அப்போஸ்தலர்களையும் எங்கள் கபட போதகர்களையும் கள்ள போதகர்களையும் அவருடைய பிரசங்கங்களையும் அவருடைய செழிப்பின் ஐஸ்வர்ய ஆசீர்வாத செய்திகளையும் தான் பின்பற்றுவோம் என்று சொல்லுவீர்களானால், யூதர்களைப் போல சொல்லுவீர்களானால், யூத குடும்பத்து பெண்களைப் போல சொல்லுவீர்களானால், எகிப்திலே நீங்கள் வழிபட சென்றிருக்கிற ஆவிகளாலேயே அந்த ஆவிகளின் கூட்டத்தோடு அழிக்கப்படுவீர்கள் என்பதிலே சந்தேகமில்லை. கர்த்தர்தாமே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஏற்ற வண்ணமாய் உங்கள் சிந்தனையிலே சிந்திக்க செய்வாராக, உங்களை மனம் திரும்புதலுக்கு நேராக நடத்துவாராக. உங்கள் அக்கிரமங்கள் அருவருப்பானவைகள் என்று நீங்கள் கண்டு உணர்வடையும் வரை, சங்கீதம் 36ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரையான வசனங்கள் சுட்டி காட்டுகிறபடி உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பாராக. ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின் வழியாக உங்களை ஆசீர்வதித்து தம்முடைய பிள்ளைகளாய் மாற்றுவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமேன்.